என்னோட இந்த வீடியோவை யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா, வணக்கம் நண்பர்களே. என் பேர் அஜித். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பில்டு பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா, டுடோ ஆப் தாங்க பில்டு பண்ண போகிறோம். மெர்ன் ஸ்டாக்கை யூஸ் பண்ணி நான் இப்போது ரெண்டர்.காமில் தாங்க இருக்கிறேன். ஏன் நம்ம இங்கே இருக்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ரெண்டர்.காமை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய அப்ளிகேஷனை இல்லை ப்ராஜெக்டை டெப்ளாயே பண்ணோம். நம்ம டெப்ளாய் பண்ண ப்ராஜெக்ட் அவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இப்போது ரெண்டர்.காமில் இருக்கிறேன். இங்கே இருக்கிறது இல்லையாங்க லிங்க்கை, இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷன் இல்லை ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, நம்மளுடைய ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே என்னோட டுடோ இருக்குதுங்க. ஓகேவா, டுடோ லிஸ்ட் ஒன்று நான் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கோ டு ஒர்க். ஆமாங்க, எம்சிஏ முடிச்சுட்டு 3 மாதம் வீட்டில் தான் இருக்கிற, வேலையே இல்லை. ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, வேலையை தேடி வேலைக்கு போகணும். ஓகேவா. செகண்டு, வேலைக்கு போய் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு ஒரு பைக் வாங்கணுங்க. செகண்ட் ஹேண்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 50,000க்கு ஒரு நல்ல பைக் வாங்கணுங்க. ஓகேவா. இந்த பைக் வாங்கிட்ட பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, தேர்ட், நாம் இந்தியாவை அந்த பைக்கை வச்சு ட்ராவல் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. இது தாங்க நம்மளுடைய டுடோ லிஸ்ட். ஓகேவா. இப்போ டுடோ லிஸ்ட் இருக்கிறதுல இது ஒன்றுனா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வந்தனாக்கா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இதை நம்ம இங்கே கிளிக் பண்ணாக்கா நம்மளுடைய டுடோ கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா. பாருங்கள், இங்கே நாம் 4 ஐகான்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷனில் எப்படி ஐகான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு கிராஸ் மார்க் ஐக்கான இருக்குது, ஒன்று டிக் மார்க், அதுக்கப்புறம் எடிட் ஐக்கானு, அப்புறம் டெலிட் ஐக்கான ஒன்று இருக்குது. ஓகேவா. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் தான் இருந்துச்சு, இங்கே கிளிக் பண்ண உடனேயே இங்கே டிக் ஐக்கான் மாறிடுச்சு. ஓகேவா. இது எப்படி மாற்றுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா. அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே டோட்டல் டாஸ்க் இருக்குது. ஆமாங்க, இங்கே 3 டாஸ்க் இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டட் டாஸ்க். ஓகேவா. கம்ப்ளீட்டட் டாஸ்க் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா 2 கம்ப்ளீட்டட் டாஸ்க் இருக்குது. ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா 1 இருக்குது. ஓகேவா. இன்னும் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலான்னு அர்த்தம். ஓகேவா. அப்புறம் நீங்கள் வந்து இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணாலும் நம்ம டேட்டா அப்படியே தாங்க இருக்கும். ஓகேவா, எங்கேயுமே போகாது. அப்புறம் இங்கே இருக்கிற டேட்டா மாங்கடிபியில் போய் செக் பண்ணி பார்த்துலாமா? பாருங்கள், நம்மளுடைய மாங்கடிபி டேட்டா பேஸில் 3 டேட்டா இருக்குது. ஓகேவா. கோ டு ஒர்க், அப்புறம் பை ஏ பைக், அப்புறம் ஐ வாண்ட் டு ட்ராவல் இந்தியா யூஸிங் மை பைக். ஓகேவா. இப்போ நான் இங்கே பாருங்கள், இங்கே ஃபால்ஸ்னு இருக்குது. ஓகேவா. நாம் ஆல்ரெடி இங்கே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா. சேஞ்ச் பண்ணுறதை பார்க்கணுன்னாக்கா இங்கே வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி தான் பார்க்கணும். பாருங்கள், இப்போ ட்ரூன்னு மாறிடுச்சு. ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ. ஓகேவா. இப்போ வாங்க ஆடு ஃபஸ்ட்டு நம்ம டுடோ ஆட் பண்ணி பார்த்தலாம். டுடோ ஆட் பண்ணுறதுக்கு சஜஷன் காட்டுது. நான் ரீட் புக்ஸை கொடுத்துக்கிறேன். ரீட் புக்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஆட் பட்டன் இருக்குது. ஆட் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளுடைய டுடோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஆட் பண்ணுற டுடோ நமக்கு கீழே வரும். ஓகேவா. நம்மளுடைய டுடோ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண டுடோ அந்த டுடோவை ஆட் பண்ண பிறகு கம்ப்ளீட் பண்ணிச்சுனாக்கா கம்ப்ளீட்டடுன்னு மார்க் பண்ணுறதுக்கு அதுவும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னாக்கா எடிட். ஓகேவா. எடிட், இங்கே எடிட் பட்டன் இருக்குது இல்லையா, ஏதாவது எடிட் பண்ணலாமா? நான் ரீட் புக்ஸை அப்டேட் பண்ணுறேன். இங்கே எடிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த ஃபார்மில் இங்கே இருக்கிற நமக்கு என்ன இங்கே என்ன டேட்டா இருக்குதோ அங்கே நம்ம இன்புட் டேக்கில் வந்துடும். ஓகேவா. நான் என்ன பண்ணேனாக்கா அப்டேட்டட்னு கொடுத்துக்கிறேன். ரீட் புக் அப்டேட்டட். ஓகேவா. இப்போ இங்கே ஆட் பட்டன் இருந்துச்சு, ஆட் பட்டன் இப்போ எடிட் பட்டனாக மாறிடுச்சு. ஓகேவா. இப்போ நான் எடிட் கொடுத்து எடிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. பாருங்கள், இப்போ ரீட் புக்ஸ் அப்டேட்டடுன்னு மாறிடுச்சு. ஓகேவா. இப்போ வேறு ஏதாவது மாற்றணும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பை ஏ பைக்குன்னு இருக்குதுல்ல, இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இந்த இன்புட் டேக்கில் பை ஏ பைக்குன்னு வந்துச்சு. ஓகேவா. ஃபஸ்ட்டு ரீட் புக்ஸ்னு வந்துச்சு தெரியுங்களா. இங்கே நான் அப்டேட்டட்னு கொடுத்துட்டு இங்கே எடிட் கொடுத்துக்கிறேன். எடிட் கொடுத்த உடனே இங்கே பை ஏ பைக் அப்டேட்டட்னு வருது. இங்கே எடிட் பட்டன் இருந்தது திருப்பி ஆட் பட்டனாக மாறிடுச்சு. ஓகேவா. இப்போ கடைசியாக மிச்சம் ஒன்று தாங்க இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா டிலீட். ஓகேவா. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த ரீட் புக்ஸை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், டிலீட் ஆகிடுச்சு. ஓகேவா. இங்கே மட்டும் டிலீட் ஆகிருக்காது, இங்கேயும் டிலீட் ஆகிருக்கும். அங்கே செக் பண்ணி பார்த்தலாம். ரிஃப்ரெஷ். ஓகே, இங்கே ஒரு நிமிஷம். கோ டு ஒர்க், பை ஏ பைக் அப்டேட்டட். ஓகேவா. நாங்கள் இங்கே அப்டேட் பண்ணல, அப்டேட் பண்ணது இங்கே இருக்குது. ஓகேவா. ஐ வாண்ட் டு ட்ராவல் த வேர்ல்ட். ஓகேவா. இங்கே ரீட் புக்ஸ் அங்கே பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த பை ஏ பைக் இருக்கிறதில்ல, இருந்து இதை டிலீட் பண்ணிடுறேன். டிலீட். ஓகேவா. டிலீட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ரீஃப்ரெஷ் கொடுக்கலாம். கோ டு ஒர்க், அப்புறம் ஐ வாண்ட் டு ட்ராவல் த வேர்ல்ட். இப்போ ரெண்டு டேட்டா தான் இருக்குது. ஓகேவா. இப்போ அதையும் வந்து டிலீட் பண்ணிடுறேன். டிலீட். வாங்க இப்போ போய் மாங்கடிபி டேட்டா பேஸை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு டேட்டா தான் இருக்குது. கோ டு ஒர்க். ஓகேவா. ரீஃப்ரெஷ் பண்ணாலும் ஒரே டேட்டா தான் இருக்கும். ஓகேவா. கோ டு ஒர்க். ஓகேவா. இதையும் நம்ம டிலீட் பண்ணிட்டோம்னாக்கா நோ டாஸ்க் அவைலபிள். ஓகேவா.
இன்னும் ஒரு ஃபீச்சர் இருக்குதுங்க, அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ரீட் புக்ஸ் ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன், ஓகேவா. லிஸ்ட் லென்த் ஆகிட்டே போனாக்கா என்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஓகேவா. ரீட் புக்ஸ் ரீட் புக்ஸ் ரீட் புக்ஸ் ரீட் புக்ஸ் ரீட் புக்ஸ் ரீட் புக்ஸ் ஓகேவா. பாருங்க, லிஸ்ட்டு லென்த் ஆகிட்டே போனாக்கா நம்மளுடைய லிஸ்ட்டு டு-டூ சைஸ் இவ்வளோ தாங்க, ஓகேவா. டு-டூ சைஸுக்குள்ளாரியே நம்மளுக்கு ஸ்க்ரோல் பார் வந்துடும், ஓகேவா. ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ டு-டூ நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா. அப்படியே நம்மளுடைய லிஸ்ட்டு லென்த்தி ஆகிட்டே போகாது, ஓகேவா. நாம் இவ்வளோவுக்கு கண்டெயின் பண்ணியிருக்கிறோம், ஓகேவா. நீங்கள் இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா MongoDB டேட்டாபேஸில் 9 டேட்டா இருக்குது, ஓகேவா. ஓகேங்க, டெமோ முடிஞ்சிடுச்சு. இது கூடவே நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இது வந்து டியூட்டோரியல் வீடியோ கிடையாது. உங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு இன்னும் எக்ஸ்பர்ட்டும் இல்லை, இன்டெப்த் நாலேஜும் இல்லை, 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. நான் 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி என்ன கற்றுக்கிட்டேனோ அது ஒரு வீடியோவாக நான் பண்ணி போடுறேன், ஓகேவா. இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறதும் ஸ்கிப் பண்ணுறதும் உங்களோட விருப்பம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே வந்து நியூ ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர். இந்த ஃபோல்டருடைய நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மர்ன் டு-டூ ஆப், ஓகேவா. இதுக்கப்புறம் நான் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் வித் கோட் கொடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு அந்த ஃபோல்டரை VS கோடில் ஓப்பன் பண்ணி கொடுத்துரும், ஓகேவா. ஓகே, பாருங்கள், அந்த ஃபோல்டரை நமக்கு VS கோடில் ஓப்பன் பண்ணி கொடுத்துருச்சு. நான் இப்போ இதை வெல்கமாக க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டரோடைய நேம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பேக்கெண்ட், ஓகேவா. இப்போ இந்த பேக்கெண்ட் ஃபோல்டருக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலோடைய நேம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா app.js, ஓகேவா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு இங்கே 3 டாட்ஸ் இருக்கிறதுல இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிக்கிட்டு டெர்மினல், நியூ டெர்மினல் கொடுத்துக்கிறேன். ஓகேங்க, டெர்மினல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா பேக்கெண்ட் ஃபோல்டருக்குள்ளார போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா CD பேக்கெண்ட்னு கொடுத்துக்கிறேன், ஓகேவா. ஓகேங்க, நம்ம இப்போ பேக்கெண்ட் ஃபோல்டருக்குள்ளார வந்துட்டோம். இங்கே வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கனாக்கா npm init -y கொடுத்துக்கிறோம், ஓகேவா. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு தேவையான package.json இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், package.json இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேங்க, இதுதாங்க டிஃபால்ட் package.json, ஓகேவா. இப்படி தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கிளியர் கொடுத்துட்றேன். கிளியர் கொடுத்துட்டு npm i express mongoose .env அதுக்கப்புறம் கோர்ஸ், இந்த 4 பேக்கேஜஸ் தாங்க தேவை. நான் இப்போ என்ட்ரை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, நமக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜை பார்க்கணுன்னாக்கா package.json ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே டிபெண்டன்சிஸ் இருக்கும். டிபெண்டன்சியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ் எல்லாமே இங்கே பார்க்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இங்கே package.jsonக்கு சில சேஞ்சஸ் பண்ணிடணும், அதையும் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து டபுள் கோட்ஸை கொடுத்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் இங்கே 2 டைப் இருக்குதுங்க. ஒன்று காமன் JS, அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் மாடியூல், ஓகேவா. காமன் JS தான் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கான்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் ரிக்வயர் எக்ஸ்ப்ரெஸ், இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறது தான் காமன் JS. ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது ES6 சின்டாக்ஸ், அதாவது இம்போர்ட் எக்ஸ்ப்ரெஸ் ஃப்ரம் எக்ஸ்ப்ரெஸ், இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம மாடியூலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும், ஓகேவா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஸ்கிரிப்ட் இருக்குதுல்ல, இந்த ஸ்கிரிப்டில் நம்ம இங்கே ஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்துக்கணும், ஓகேவா. ஸ்டார்ட் கமாண்ட் இங்கே நோட் app.js கொடுத்துக்கணும், ஓகேவா. இந்த app.js என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம இங்கே ஃபைல் நேம் கொடுத்துடலாம். அந்த ஃபைலோடைய நேம் தாங்க இது, ஓகேவா. ஓகே, இப்போ இந்த package.js நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா எக்ஸ்ப்ரெஸ்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ப்ரெஸ் ஃப்ரம் எக்ஸ்ப்ரெஸ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு கான்ஸ்ட் ஆப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ப்ரெஸ் ஃபங்க்ஷன். எக்ஸ்ப்ரெஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா app.listen. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம போர்ட்டையும் இன்ஸ்லைஸ் பண்ணிடலாம். கான்ஸ்ட் போர்ட் இஸ் ஈக்குவல் டு 5000. app.listen இஸ் ஈக்குவல் டு இது 2 ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கும். ஒன்று போர்ட்டு, செகண்ட் ஒன்று வந்து கால்பேக் ஃபங்க்ஷன், ஓகேவா. இங்கே வெறும் கன்சோல் லாக் தான் மட்டும் தாங்க பண்ண போகிறோம், ஓகேவா. கன்சோல் லாக்
server running on the port http local host port port ஓகேவா ஓகேங்க அவ்வளோதான். இப்போ நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே டெர்மினலுக்கு வாங்க. டெர்மினலில் npm ஸ்டார்ட்னு கமெண்ட் கொடுத்துருங்க. npm ஸ்டார்ட் ஓகேவா ஓகேங்க. சர்வர் ரன்னிங் அந்த போர்ட் http லோக்கல் ஹோஸ்ட் 5000 காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் கேனாட் கெட்டுன்னு வந்துக்குது ஓகேவா. கேனாட் கெட்டுன்னு வந்தாவே சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேவா. இதே மாதிரி சர்வர் ஸ்டார்ட் பண்ணாத யூஆர்எல் கொடுத்தீங்கன்னாக்கா என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா அதையும் பார்த்துடலாமே. நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நியூ டேப் இங்கே பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். 5000க்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னு கேட்டிங்கனாக்கா 4000 கொடுக்கலாம் ஓகேவா. 4000 ஓகேவா. பாருங்கள் சர்வர் ஸ்டார்ட் ஆகலைனாக்கா அந்த அட்ரஸில் இதுவுமே வரும் ஓகேவா. திஸ் சைட் கேனாட் பி ரீச்னு ஓகேவா. இப்படி வந்துச்சுனாக்கா நம்ம சர்வர் ஸ்டார்ட் பண்ணாதான்னு அர்த்தம். கேனாட் கெட்டுன்னு வந்தாக்கா நம்ம சர்வர் ஸ்டார்ட் ஆகிக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா. இங்கே ஏதாவது நம்ம மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ரூட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வாங்க சின்னதாக ஒரு டெமோ ரூட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஆப் டாட் லிசனுக்கு மேலே வரேன். மேலே வந்துட்டு ஆப் டாட் கெட் மெத்தட் கொடுத்துக்கிறேன். கெட் மெத்தட் அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸில் ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. இது ரூட்டுங்க ஓகேவா ரூட். அதுக்கப்புறம் இங்கே கால்பேக் ஃபங்க்ஷன் ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அதுக்கப்புறம் ப்ரெஸ் டாட் சென்ட் என்ன சென்ட் பண்ணலான்னு கேட்டாக்கா சர்வர் ஸ்டார்டட்னு சென்ட் பண்ணலாம் ஓகேவா. சர்வர் STARTED ஸ்டார்டட் ஓகேவா. இப்போ வாங்க இந்த மெசேஜ் அங்கே டிஸ்பிளே பண்ணுதா இல்லையான்னு போய் செக் பண்ணி பார்த்துடலாம். நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்தாக்கா ரீஃப்ரெஷ் ஆக மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம திரும்பி இங்கே வந்து சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா. திருப்பி கண்ட்ரோலை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். npm ஸ்டார்ட் ஓகேவா. பாருங்கள் சர்வர் இஸ் ரன்னிங் அந்த போர்ட் நம்பர் 5000. இப்போ வந்து ரீஃப்ரெஷ் கொடுத்தாக்கா சர்வர் ஸ்டார்டட்னு மெசேஜ் இங்கே டிஸ்பிளே பண்ணுது ஓகேவா. இப்போ நான் இங்கே போய்ட்டு ஏதாவது சேஞ்ச் கொடுத்தோன்னாக்கா சர்வர் ஸ்டார்டட் ஓகேவா. இப்போ இவ்வளோ சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரீஃப்ரெஷ் கொடுத்தாக்கா அந்த சேஞ்சு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது ஓகேவா. திருப்பி நம்ம என்ன பண்ணணும் இங்கே போய்ட்டு சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். npm ஸ்டார்ட்னு ஓகேவா. பாருங்கள் சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரீஃப்ரெஷ் கொடுத்தாக்கா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கோடிங் பண்ணிகிட்டு இருக்கல அடிக்கடி போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு சர்வர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இன்னொரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். npm i -D அதுக்கப்புறம் நோட்மான் ஓகேவா. இந்த பேக்கேஜ் தாங்க இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேவா. என்டர் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்க நோட்மானும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பேக்கேஜ் டாட் ஜேசனுக்கு வாங்க. இங்கே வந்தீங்கன்னாக்கா டெவ் டிபெண்டன்சியில் நோட்மான் இன்ஸ்டால் ஆகிருக்கும் ஓகேவா. டெவ் டிபெண்டன்சினா என்னன்னு கேட்டிங்கனாக்கா டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த நோட்மான் தேவை, ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படாதுன்னு ஓகேவா. அதனால தான் டெவ் டிபெண்டன்சி ஓகேவா. இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே npm இங்கே ஸ்டார்ட் இருக்குதுல்ல ஸ்டார்ட் நோட்மான் ஆப் டாட் ஜேஎஸ் இங்கே நோடுக்கு பதிலாக நோட்மான்னு கொடுத்துக்கணும் ஓகேவா. நோட்மான் ஓகேவா. நோட்மான் ஆப் டாட் ஜேஎஸ் இந்த சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும் ஓகேவா. பண்ணிவிட்டு பேக்கேஜ் டாட் ஜேஎஸ்னா க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வாங்க இப்போ திருப்பி சர்வரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். npm ஸ்டார்ட் ஓகேங்க சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணாக்கா அப்படியே தான் இருக்குது. வாங்க இப்போ போய் சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். சர்வர் ஸ்டார்டட் இருக்குதுல்ல இந்த மார்க் எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுறோம் ஓகேவா. பாருங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதே சர்வர் ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா. வாங்க திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணாக்கா ஒர்க் ஆகுது ஓகேவா. ஓகேங்க அவ்வளோதான். ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம இங்கே டைரெக்டாக அசைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம டைரெக்டாக அசைன் பண்ண போகிறதில்ல. .env யூஸ் பண்ணி அசைன் பண்ண போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலோட நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா .env ஓகேவா. நம்ம இங்கே போர்ட்டை இன்ஸ்டலேட் பண்ண போகிறோம். போர்ட் இஸ் ஈக்குவல் டு 4000 கொடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போது இந்த போர்ட்டை நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு .env இம்போர்ட் பண்ணிக்கணும். .env ஃப்ரம் .env ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா கான்ஃபிக் பண்ணணும். .env.config ஓகேவா. கான்ஃபிக் மெத்தட் ஓகேவா. இதுக்கப்புறம் அந்த போர்ட் ஆக்சஸ் பண்ணணும்னாக்கா எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா process.env.port ஓகேவா. இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாக்கா 5000 ரன் ஆகாது, இந்த 4000 தான் ரன் ஆகும். பாருங்கள் http local host 4000 ஓகேவா. 5000 இருந்தது 4000 மாறிடுச்சு ஓகேவா. இப்போ வாங்க இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணாக்கா இங்கே எதுவுமே வராது ஓகேவா.
இந்த 5000 ரீஃப்ரெஷ் பண்ணாக்கா திஸ் சைட் கேனாட் பி ரீச்னு வருது. அதே இப்போ இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நியூ டேப்பில் பேஸ்ட் பண்ணிவிட்டு 4000க்கு மாற்றினாக்கா இங்கே சர்வர் கரெக்டாக ரன் ஆகும். பாருங்கள், சர்வர் ஸ்டார்டட். ஓகேவா, இந்த 5000 இப்போ வேஸ்ட்டு, இது க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சர்வரை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா இப்போ இந்த பேக் எண்டை MongoDB அட்லஸ் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் தான் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஃபஸ்ட்டு பேக் எண்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். அங்கே டேட்டாபேஸ் தான் இன்னொரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா, டேட்டாபேஸ், இந்த டேட்டாபேஸ் ஃபோல்டருக்குள்ளார db.js. ஓகேவா, இங்கே கோடிங் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம MongoDB டேட்டாபேஸை செட்டப் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து MongoDB அட்லஸ்னு சர்ச் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த செகண்ட் லிங்க் இதுலேயே இதை கிளிக் பண்ணிக்கிறேன், MongoDB அட்லஸ். அதுக்கப்புறம் சைன் அப் வித் கூகுள்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா, ஓகேங்க, நான் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கிட்டேன் MongoDB அட்லஸுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே ஆரோ மார்க் இருக்குதுல்ல, இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே நியூ ப்ராஜெக்ட் இருக்கிறோம். இப்போ நம்ம நியூ ப்ராஜெக்ட் தாங்க க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டோடைய நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மர்ன் டு டூ ஆப். ஓகேவா, இதை கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த ப்ராஜெக்ட் நம்ம மட்டும்தாங்க யூஸ் பண்ண போகிறதால இது எம்டியாகவே விட்டுட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட். ஓகேங்க, ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா கிளஸ்டர் தான் க்ரியேட் பண்ணணும். இங்கே க்ரியேட் இருக்கிறதுல இந்த க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, க்ரியேட். ஓகேவா, நான் இங்கேருந்து இந்த 3 ஆப்ஷன்ஸில் இந்த ஃப்ரீ வெர்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஃப்ரீ ஆப்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ரொவைடர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு AWS இருக்கட்டும், ரீஜனோ மும்பை இருக்கட்டும். ஓகேவா, இதுக்கப்புறம் இங்கே கிளஸ்டருடைய நேம் இருக்குதுல்ல, இந்த கிளஸ்டருடைய நேம் மாற்ற தந்தாலும் மாற்றலாம், இல்லை இதே நேம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுறதா இருந்தாலும் விட்டுறலாம். ஓகேவா, நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த சேம் நேம் இருக்கட்டும்னு விட்டுறேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே க்ரியேட் ஆப்ஷன் இருக்குது, இந்த க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே கிளஸ்டர் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கனாக்கா இங்கே யூசர் நேமும் பாஸ்வேர்டு கேட்குறாங்க. வாங்க யூசர் நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரூட், அப்புறம் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் ரூட்டே கொடுத்துக்கிறேன். அப்புறம் நீங்கள் இங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைனா சைடில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா இந்த பாஸ்வேர்டை நம்ம கோடிங் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம், அதனால தான் சொல்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை சைடில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே வந்து க்ரியேட் யூசரை கொடுத்துக்கிறேன், க்ரியேட் யூசர். அதுக்கப்புறம் மை லோக்கல் என்விரான்மெண்ட்டில் இருக்கட்டும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே நம்மளுடைய ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஃபினிஷ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன், கோ டு ஓவர்வியூ. ஓகேவா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே வந்து டேட்டாபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன், டேட்டாபேஸ். ஓகேங்க, MongoDB அட்லஸ் டேட்டாபேஸையும் செட்டப் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா கோடிங் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா VS கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே கோடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஓகேவா, இம்போர்ட் mongoose from mongoose இம்போர்ட் பண்ணியாச்சு, mongoose. ஓகேவா, அதுக்கப்புறம் கான்ஸ்ட் டேட்டா பேஸ் URI இஸ் ஈக்குவல் டு இங்கே நம்ம ப்ராசஸ் டாட் env டாட் mongodb URI. ஓகேவா, இது வேரியபிளுங்க MongoDB URI. இது எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கனாக்கா நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிளில் இருந்து வரும். ஓகேவா, வாங்க போய் டிஃபைன் பண்ணிடலாம். போட்டுக்கு கீழே MongoDB URI கொடுத்துட்டு ஈக்குவல்ஸ் டு கொடுத்துக்கிறேன். இங்கே என்ன போடணும்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு திருப்பி நம்ம MongoDB அட்லஸ் டேட்டாபேஸ்க்கு வரணும். இங்கே கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்படி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் டிரைவர்ஸ்னு இருக்கும், இந்த டிரைவர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னாக்கா பேக்எண்டையும் MongoDB டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிங் இங்கே இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா, அப்புறம் இங்கே பாஸ்வேர்டு இருக்கிறதுல இங்கே பாஸ்வேர்டை நம்ம ஒரிஜினல் பாஸ்வேர்டு நான் இங்கே கொடுக்கணுங்க. நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த பாஸ்வேர்டை நம்ம இங்கிறத டிலீட் பண்ணிடலாம், ஆங்குலர் ப்ராக்கெட்டோட சேர்த்து டிலீட் பண்ணுங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் என்னோடய பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரூட். ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த பாஸ்வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே வந்தீங்கன்னாக்கா ஸ்லாஷ் அப்புறம் கொஸ்டின் மார்க் இருக்கிறதுல இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா டு டூ ஆப்னு கொடுத்துக்கணும். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய டேட்டாபேஸோடைய நேமாக கூட இருக்க போகுது. ஓகேவா, இதுதாங்க நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேவா, MongoDB URI. இதை யூஸ் பண்ணணுன்னாக்கா நம்ம இங்கே .env இம்போர்ட்டும் பண்ணணும். இம்போர்ட் .env from .env. அதுக்கப்புறம்
.env .config ஓகேவா. ஓகே அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா const connect db ஓகேவா. இது async ஃபங்க்ஷன் ஓகேவா. இங்கே இது அதுக்குள்ளார நம்ம ட்ரை கேட்ச் போட்டுக்கலாம். ட்ரை கேட்ச் ஃபஸ்ட்டு கேட்ச் செக்ஷனில் console log அதுனாக்கா payload to connect to MongoDB Atlas database ஓகேவா. அதுக்கப்புறம் எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிடலாம். எரர் டாட் மெசேஜ் ஓகேவா. அதுக்கப்புறம் ப்ராசஸ் டாட் எக்ஸிட் 1 கொடுத்துக்கிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே அவேட் போட்டுக்கிறேன். அவேட் mongoose டாட் கனெக்ட் இங்கே வந்து நான் டேட்டாபேஸ் URI கொடுத்துக்கிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு console log இங்கே connected to MongoDB Atlas database ஓகேவா. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஓகேவா. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கனெக்ட் டிபி ஓகேவா. நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இதை நம்ம எங்கே போய் இம்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா app.jsல இம்போர்ட் பண்ணிக்கணும் ஓகேவா. நான் என்ன பண்ணுறேனாக்கா app.listen இருக்குதுல்ல அது மேலே வந்துட்டு நான் conn கனெக்ட் டிபின்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா. கனெக்ட் டிபின்னு கொடுத்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக சஜஷன் வரும். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. நான் அதை செலக்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடுச்சு ஓகேவா. இம்போர்ட் கனெக்ட் டிபி ஃப்ரம் டேட்டாபேஸ் டிபி ஓகேவா. நம்ம ES6 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதால இங்கே எக்ஸ்டென்ஷன் கம்பல்சரி ஓகேவா. .js கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேனாக்கா இங்கேருந்து நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் ஓகேவா. ஓகே பாருங்கள் சர்வர் ரன்னிங், அந்த சர்வரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள். சாரி கைஸ் ஒரு எரர் வந்துடுச்சு. அது என்ன எரர்னு கேட்டிங்கனாக்கா ஐபி அட்ரஸோடைய எரர். அது ஏன்னு கேட்டிங்கனாக்கா என்னோடய மொபைல் கோளாறு கொடுத்துடுச்சு. என்ன ஆச்சுனாக்கா நெட்வொர்க்கு போய் திருப்பி வந்துடுச்சு. அப்படி போய் திருப்பி வந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகேவா. இந்த MongoDB டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணணுன்னாக்கா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் எந்தெந்த ஐபி அட்ரஸில் இருந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐபி அட்ரஸோடைய லிஸ்ட்டை நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் ஓகேவா. இங்கே ப்ரொவைட் பண்ணியிருந்தாக்கா உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும் ஓகேவா. அதனால நான் என்ன பண்ணுறேனாக்கா இங்கே ஒரு நியூ ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் ஐபி அட்ரஸ். என் ஃபோனில் அடிக்கடி நெட்வொர்க் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேனாக்கா அலோ ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர் கொடுத்துரும். அதனால் 000 கொடுத்துருவோம். எது வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க ஆக்டிவ்னு வந்துடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இது சேஃப் கிடையாது ஓகேவா. பார்த்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கனாக்கா இப்போ வந்து சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். Ctrl+S சர்வர் ரீஸ்டார்ட் ஆகுது. சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. வெயிட் பண்ணுங்கள். அப்படியே கனெக்டட் டு MongoDB Atlas database ஓகேவா. கரெக்டாக ஒர்க் ஆகுது கோடு ஓகேவா. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேனாக்கா app.jsக்கு வந்து என்ன பண்ணுறேனாக்கா ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனோடைய நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டார்ட் சர்வர் ஓகேவா. ஸ்டார்ட் சர்வர் அசிங்க். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம ட்ரை கேட்ச் போட்டுக்கலாம். இந்த கேட்ச் செக்ஷனில் என்ன பண்ணுறேனாக்கா console log error connecting to MongoDB Atlas database ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த ட்ரை செக்ஷனில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கனாக்கா அவைட் கொடுத்துக்கிறேன். அவைட் கொடுத்துட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேனாக்கா மேலே இருக்கிறதுல இந்த 2 லைன் கனெக்ட் டிபி அப்புறம் app.listen இது இங்கேருந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அவைட் பக்கத்தில் பேஸ்ட் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. நாம் இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கீழே வந்து நான் என்ன பண்ணுறேனாக்கா ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் சர்வர் ஓகேவா. அவ்வளோதாங்க. MongoDB Atlas database கூட கனெக்டும் பண்ணியாச்சு. சர்வரும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேவா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கலெக்ஷனோடைய ஸ்கீமாவை தான் டிஃபைன் பண்ண போகிறோம் ஓகேவா. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா பேக்எண்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். பேக்எண்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டரோடைய நேம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மாடல் ஓகேவா. இந்த மாடல் ஃபோல்டருக்குள்ளார நான் என்ன பண்ணுறேனாக்கா டு மாடல்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இங்கே தாங்க நம்ம ஸ்கீமாவை டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இம்போர்ட் mongoose from mongoose ஓகேவா. இதுக்கப்புறம் இங்கே வந்து const to do schema ஓகேவா. கலெக்ஷனோடைய ஸ்ட்ரக்சர் தாங்க இங்கே டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸ்கீமான்னு சொல்லிட்டு டு டூ ஸ்கீமா இஸ் ஈக்குவல் டு நியூ மாங்கூஸ் டாட் ஸ்கீமா. அதுக்கப்புறம் நம்மளுடைய கலெக்ஷனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஒரு டு டூ இருக்கும். டு டூ வந்து ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணிக்கோ, ஓகேவா. டைப் வந்து ஸ்ட்ரிங், ஓகேவா. டைப் ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் ரிக்வயர்டு ஈக்குவல்ஸ் டு ட்ரூ, ஓகேவா. ரிக்வயர்டு ஈக்குவல்ஸ் டு ட்ரூ. நெக்ஸ்ட்டு என்ன ஃபீல்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா டன், ஓகேவா. டு டூ கம்ப்ளீட் பண்ணிட்டோமா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இது டன்னா இல்லை கம்ப்ளீட் ஆகிடுச்சா கம்ப்ளீட் ஆகலையான்னு சொல்லிட்டு டன் அது, ஓகேவா. இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா டைப் வந்து பூலியன், ஓகேவா. டைப் பூலியன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் வேல்யூ என்ன கொடுக்குறோன்னு கேட்டிங்கனாக்கா ஃபால்ஸ். டிஃபால்ட்டாக அது ஃபால்ஸ்னு இருக்கும், ஓகேவா. டிஃபால்ட் ஃபால்ஸ். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேனாக்கா இந்த 2 கர்லி பிரேசஸ் இருக்குதுல்ல, இந்த கர்லி பிரேசஸ் ஆன பிறகு நான் என்ன பண்ணுறேனாக்கா இன்னொரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன். டைம் ஸ்டாம்ப் ட்ரூ, ஓகேவா. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் தரும். அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா கிரியேட்டட் அட் அப்புறம் அப்டேட்டட் அட்னு சொல்லிட்டு, ஓகேவா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேனாக்கா ஃபுல் இந்த எல்லா ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேனாக்கா கான்ஸ் டு டூ மாடல் மாடல்னு கொடுத்துக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு மாங்கூஸ் டாட் மாடல். இங்கே வந்து நம்ம டு டூ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து டு டூ ஸ்கீமா கொடுத்துக்கலாம், ஓகேவா. டு டூ ஸ்கீமா. இப்போ நம்ம டு டூ மாடலை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் டு டூ மாடல், ஓகேவா. அவ்வளோதாங்க. நம்ம கலெக்ஷனுடைய ஸ்ட்ரக்சர் ஸ்கீமாவையும் டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இதை க்ளோஸ் பண்ணிடலாம், ஓகேவா. இனிமேல் இது தேவைப்படாது. இப்போ நம்ம டுடூவை பேக்கெண்டில் இருந்து MongoDB அட்லஸ் டேட்டாபேஸ்க்கு சென்ட் பண்ணி அங்கே சேவ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஆட் டுடூ அது எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா பேக்கெண்ட் ஃபோல்டருக்குள்ளார வந்துடுறேன். பேக்கெண்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். பேக்கெண்ட் ஃபோல்டருக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன்னாக்கா கண்ட்ரோலர்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே வந்து டுடூ கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். controller.js, ஓகேவா. இங்கே தாங்க ஆட் டுடூக்கு லாஜிக் இங்கே தான் வரைய போகிறோம், ஓகேவா. எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ஆட் டுடூ, ஓகேவா. இதுக்கப்புறம் சிங்க். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிக்வெஸ்ட் டாட் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் இங்கே ட்ரை கேட்ச், ஓகேவா. கேட்ச் செக்ஷனில் என்றைக்குமே டிஃபால்ட், ஓகேவா. சர்வர் res டாட் ஸ்டேட்டஸ், ஓகேவா. res டாட் ஸ்டேட்டஸ் இங்கே 5000. அதுக்கப்புறம் ஜேசன் எரர், ஓகேவா. எரர் சாரி கோலன் எரர் டாட் மெசேஜ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ட்ரை செக்ஷனில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா கான்ஸ்ட் டுடூ இஸ் ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் டாட் பாடி, ஓகேவா. சாரி ரிக்வெஸ்ட் டாட் பாடி, ஓகேவா. இந்த ரிக்வெஸ்ட் டாட் பாடியில் என்ன வருதுன்னு நம்ம கன்சோல் லாக் பண்ணி பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம் என்ன அனுப்புகிறாங்கன்னு. ரிக்வெஸ்ட் டாட் பாடி, ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா கான்ஸ்ட் நியூ டுடூ இஸ் ஈக்குவல் டு நியூ டுடூ மாடல், ஓகேவா. எங்கள் சஜஷன் வர மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா டுடூ மாடல் இருக்கிறதுல இங்கேருந்து நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணல, இதை நம்மளே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கலாம், ஓகேவா. நியூ பக்கத்தில் டுடூ. அதுக்கப்புறம் இங்கே கண்ட்ரோல் ஸ்பேஸ் பாருங்கள் இம்போர்ட் ஆகிடுச்சு. இம்போர்ட் டுடூ மாடல் ஃப்ரம் மாடல் டுடூ, ஓகேவா. இது எக்ஸ்டென்ஷன் கம்பல்சரி, அதனால் .js கொடுத்துக்கிறேன், ஓகேவா. அதுக்கப்புறம் நான் இங்கே டுடூ பக்கத்தில் வந்து டுடூன்னு கொடுத்துக்கிறேன், ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா சேவ் பண்ணணும். நியூ டுடூ டாட் சேவ், ஓகேவா. நம்ம சிங்க் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதால நம்ம இங்கே அவைட் யூஸ் பண்ணி ஆகணும். அவைட். நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே வந்து res டாட் ஸ்டேட்டஸ் 2201. அதுக்கப்புறம் ஜேசன் மெசேஜ் என்ன அனுப்பலான்னு கேட்டிங்கனாக்கா மெசேஜ் டுடூ கிரியேட்டட், ஓகேவா. டுடூ கிரியேட்டட், ஓகேவா.
ஓகேவா. ஆட் டு டூ லாஜிக்கை இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ரூட்டை தான் டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனுடைய நேமை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேக்கெண்ட் ஃபோல்டர் இருக்குதுல்ல, இந்த பேக்கெண்ட் ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டரோட நேம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ரூட்டர். ஓகேவா. இப்போ இந்த ரூட்டர் ஃபோல்டருக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன்னாக்கா டு டூ ரூட்டர்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன் .js. ஓகேவா. நான் இப்போ வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இம்போர்ட் எக்ஸ்பிரஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ். இதுக்கப்புறம் நம்ம ரூட்டு தாங்க டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா. டு டூ ரூட்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் டாட் ரூட்டர். ஓகேவா. ரூட்டர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு டு டூ ரூட்டர் டாட் போஸ்ட் மெத்தட். ஆட் பண்ணுறதுக்கு போஸ்ட் மெத்தட் தாங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே ஆட் ரூட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஆட் டு டூ. ஓகேவா. கண்ட்ரோல் ஸ்பேஸ் கண்ட்ரோலரில் வந்து இது இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடுச்சு. இம்போர்ட் ஆட் டு டூ ES6 யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால எக்ஸ்டென்ஷன் கம்பல்சரி. ஓகேவா. .js. அதுக்கப்புறம் நம்ம இந்த என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த ரூட்டையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் டு டூ ரவுட்டர். ஓகேவா. டு டூ ரவுட்டர். ஓகேவா. நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, இது எங்கே போய் இம்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அதை நம்ம app.jsல இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா app.get இருக்குதுல்ல, இதுக்கு மேலே வந்துக்கிறேன். app.getக்கு மேலே வந்து app.use கொடுத்துக்கிறேன். இது மிடல் வேறுங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே வந்து API/todos. ஓகேவா. இங்கே வந்து டு டூ ரூட்டரை பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அதுக்கப்புறம் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டு டூ ரூட்டரை இங்கே இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா. பாருங்கள் இங்கே வந்து டு டூ ரூட்டரை இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த வாட்டி ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்ஷன் வந்துடுச்சு. வாங்க சர்வரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. MongoDB டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு இந்த ரூட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாமா. இப்படி செக் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா நான் போஸ்ட்மேன் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த நியூவை கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே என்விரான்மெண்ட்டாக இருக்குதுல, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இங்கே என்விரான்மெண்ட் நேம் கேட்குது. என்னென்னு கேட்டிங்கனாக்கா மர்ன் டு டூ ஆப்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே வேரியபிள் நேம் கேட்குது. வேரியபிள் நேம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா பேஸ் URL. ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே இனிஷியல் வேல்யூ வைக்குது. இனிஷியல் வேல்யூ எதுன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம இங்கே சர்வரை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த போர்ட் நம்பர் அதை அப்படியே இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் கொடுத்துறோம். ஓகேவா. அதுக்கப்புறம் /API/todos. ஓகேவா. todos. இந்த API/todos எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கனாக்கா இருங்க ஒரு நிமிஷம் சேவ் பண்ணிடுறோம். இதை சேவ் app.js இருக்குதுல்ல, நம்ம இங்கே app.use கொடுத்தல API/todos இது இங்கே கொடுத்தலையா, இதை தான் நம்ம போர்ட்டுக்கு பக்கத்தில் கொடுத்துக்கிறது. ஓகேவா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா என்விரான்மெண்ட் இருக்குதுல்ல, இது இங்கே ஏரோ மார்க் இருக்குது, இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு மர்ன் டு டூ ஆப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அவ்வளோதாங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து போஸ்ட் மெத்தட் கொடுத்துக்கிறேன். போஸ்ட் மெத்தட் ஆன பிறகு 2 கர்லி பிரேசஸ் கொடுத்தனாக்கா பேஸ் URL சஜஷன் வரும். பேஸ் URL அதுக்கப்புறம் நம்ம ஆட் கொடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம இங்கேருந்து பாடியை சென்ட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே பாடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். பாடியை நம்ம ஃபார்ம் URL என்கோடர் மூலமாக சென்ட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சென்ட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா டு டூ தான் சென்ட் பண்ண போகிறோம். அதனால் டு டூ என்ன டு டூன்னு கேட்டிங்கனாக்கா கோ டு ஸ்கூல். ஓகேவா. இதை இப்போ நான் சென்ட் ஓகேவா. இதை டைப் பண்ணிவிட்டு நான் இப்போ சென்ட் பண்ணுறேன். ஓகேவா. டு டூ வேலிடேஷன் பாத் ஃபெயில்டு. ஓகேவா. டு டூ இஸ் ரிக்வயர்டுன்னு வருது. இங்கே வந்தீங்கன்னாக்கா அன்டிஃபைன்ட் வருது. ஓகேவா. அன்டிஃபைன் ஏன் வருதுனாக்கா நம்ம இங்கே JSON ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது பேக் எண்டில் நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணணும். ஓகேவா. பாஸ் பண்ணணுன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு கோடிங் பண்ணணும். அதுக்கு app.use வந்து எக்ஸ்பிரஸ் .json. ஓகேவா. அப்போ தான் இந்த யூஸ் பண்ணால் தான் நம்ம JSON ஃபார்மேட்டில் பாடியை சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோட பேக் எண்ட் கொடுக்க புரியும். அதனால தான் இது. ஓகேவா. அது கூடவே நம்ம app.use அதுக்கப்புறம் express.url encoded அதுக்கப்புறம் extended true. ஓகேவா. அவ்வளோதாங்க. இந்த 2 லைன் ஆஃப் கோட் தான் ஆட் பண்ணணும் வாங்கிச்சு. வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்துடலாம்.
ஒரு நிமிஷம் இருங்க, சர்வர் ஸ்டார்ட் ஆகிட்டோம். இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். சென்ட் பாருங்கள், டு டூ கிரியேட்டட் கரெக்டாக ஒர்க் ஆகுது நம்ம கிரியேட் பண்ண ரூட். ஓகேவா, போயிட்டு இப்போ MongoDB டேட்டாபேஸில் செக் பண்ணி பார்க்கலாமா. நம்ம அனுப்பின டேட்டா MongoDB டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் ஆகிக்குதா இல்லையான்னு. அதுக்கு நான் என்ன பண்ணுனாக்கா திருப்பி டேட்டாபேஸ்க்கு வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ப்ரௌஸ் கலெக்ஷன் இருக்குதுல்ல, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, பாருங்கள் நம்ம சென்ட் பண்ண டேட்டா MongoDB டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. டு கோ டு ஸ்கூல். ஓகேவா, டன் ஃபால்ஸ். நம்ம இந்த வேல்யூ என்ன பண்ணி முடிக்கல. பண்ணி முடிச்ச உடனே இது ட்ரூவாக மாற்றிடலாம். ஓகேவா, அப்புறம் கிரியேட்டட் அட் அப்டேட்டட் அட். இது எதனால் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா காப்பியாக சொன்னேன் இல்லையா, இந்த டைம் ஸ்டாம்ப்னால தான் வருது. ஓகேவா, நம்ம இங்கே டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த டைம் ஸ்டாம்ப்னால தான் இந்த 2 ஃபீல்டு எக்ஸ்ட்ரா வருது. ஓகேவா, வாங்க இன்னொரு ஃபீல்டில் இன்னொரு டேட்டாவை சென்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க போஸ்ட் பண்ண பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி கோ டு ஸ்கூலுன்னு இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு கோ டு லடாக். ஓகேவா, சென்ட் டு டூ கிரியேட்டட். அங்கே போய் டேட்டாபேஸை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ ஒரு டேட்டா தாங்க இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணானாக்கா பாருங்கள், இப்போ 2 டேட்டா இருக்குது. ஓகேவா, ஒன்று கோ டு ஸ்கூல், அப்புறம் இன்னொன்று கோ டு லடாக். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இங்கே 2 டேட்டா இருக்குதுல்ல, இந்த 2 டேட்டாவை ஃபெச் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபெச் பண்ணுறதுக்கான லாஜிக் அப்புறம் ரூட்டு தான் நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா டூ கண்ட்ரோலர் கிட்ட வந்துடுறேன். இப்போ வாங்க எல்லாம் இருக்கிற எல்லா டூடும் எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம கோடிங் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் கெட் ஆல் டுடூஸ். ஓகேவா, அதுக்கு ஃபஸ்ட்டு அசிங்க் ரிக்வெஸ்ட் டாட் ரெஸ்பான்ஸ் அரோ ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ட்ரை கேட்ச் பிளாக். கேட்ச் செக்ஷனில் res டாட் ஸ்டேட்டஸ் 500 டாட் ஜேசன் எரர் டாட். ஓகேவா, ட்ரை செக்ஷனில் என்ன கேட்படலான்னு கேட்டிங்கனாக்கா கான்ஸ்ட் ஆல் டுடூஸ் இஸ் ஈக்குவல் டு await to-do model டாட் ஃபைண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா, வெறும் ஃபைண்டு கொடுத்தனாக்கா டேட்டாபேஸில் என்னென்ன டேட்டா இருக்குதோ எல்லாத்தையும் நமக்கு ஃபெச் பண்ணி எடுத்து வந்து கொடுத்துருங்க. ஓகேவா, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னாக்கா வந்து res டாட் ஸ்டேட்டஸ் 200 ஜேசன் ஃபார்மேட்டில் திருப்பி அந்த எல்லா டூடும் அனுப்பலாம். டுடூஸ் ஆல் டுடூஸ். அவ்வளோதாங்க, எல்லா டூடும் ஃபெச் பண்ணுறதுக்கான லாஜிக் நம்ம வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ரூட்டை தான் டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னாக்கா டூ ரூட்டருக்கு வந்துடுறேன். அங்கே வந்துட்டு கீழே வந்துக்கிறேன். ஓகேவா, போஸ்ட்டுக்கு கீழே போஸ்ட் ரூட் இருக்குது, அது கீழே வந்துடுறேன். டு ரவுட்டர் டாட் இந்த வாட்டி கெட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ரூட் எதுன்னு கேட்டிங்கனாக்கா ஆல். ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே வந்து கெட் ஆல் நோ சஜஷனா கொடுக்குறேன். கெட் ஆல் டுடூஸ். ஓகேவா, இங்கேருந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா, டாட் எதுக்கு கொடுத்தேன், காமா. ஓகேவா, கண்ட்ரோல் ஸ்பேஸ் என்டர். ஓகேவா, பாருங்கள் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். போஸ்ட் பண்ணல, சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டி என்ன பண்ணுறேன்னாக்கா இதை அப்படியே சேவ் பண்ணிடுறேன். சேவ் ஆஸ் கிரியேட் நியூ கலெக்ஷன். கலெக்ஷனோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா டு டூ ஆப் கிரியேட். இந்த ரிக்வெஸ்ட் நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஆட் டு டூ. ஓகேவா, ஆட் டு டூ கரெக்டாக ஒர்க் ஆகிட்டே இருக்குது. சேவ். இப்போ இந்த டேபை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி கெட் மெத்தடே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இங்கே பேஸ் URL கொடுத்துக்கிறேன். பேஸ் URL ஆன பிறகு ஹால் கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துறேன். ஓகேவா, பாருங்கள் ஃபோட்டோ ஸ்கூல் ஃபோட்டோ லடாக். ஓகேவா, MongoDB டேட்டாபேஸில் 2 டேட்டா இருக்குது. 2 டேட்டாவும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. ஓகேவா, கெட் ஆல் டுடூஸ் அதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா டு அப்டேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் அப்புறம் ரூட்டு தான் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் update to do is equal to async request response try catch res dot status
ஸ்டேட்டஸ் ஸ்பெல்லிங் ராங் ஒரு நிமிஷம். STAT ஸ்டேட்டஸ் 5000 டாட் ஜேசன் எரர் டாட் மெசேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரை செக்ஷன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா கான்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஐடியை எடுத்துக்கணும். ஐடி எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கனாக்கா ரிக்வெஸ்ட் டாட் பேரம்ஸில் இருந்து வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அனுப்புகிற டுடும் எடுத்துக்கணும். டுடு எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கனாக்கா ரிக்வெஸ்ட் டாட் பாடியிலேருந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கான்ஸ்ட் அப்டேட்டட் டுடு இஸ் ஈக்குவல் டு await to-do model dot find by இங்கேருந்து ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஐடி கொடுத்துடலாம். ஐடி டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நியூ டு. ஓகேவா? அவ்வளோதாங்க. சேவ். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து டாட் ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணணும். டாட் ஸ்டேட்டஸ் 200 டாட் ஜேசன் மெசேஜ் 30 மெசேஜ் அனுப்புறதுனா ஜேசனே அனுப்பிடலாம். ஓகேவா? அப்டேட்டட் டு ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இங்கே க்ரியேட் பண்ண லாஜிக்கை வந்து இங்கே ரூட்டை டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா கெட்டுக்கு கீழே வந்துக்கிறேன். டு ரவுட்டர் டாட் புட் அதுக்கப்புறம் அப்டேட் அதுக்கப்புறம் கோலன் ஐடி. ஓகேவா? அப்டேட் டு ஓகேவா? ஓகேங்க, அப்டேட் டுடுக்கான லாஜிக்கையும் ரூட்டையும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ போய் போஸ்ட்மேனில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சர்வரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை சேவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சேவ் ஆஸ் ரிக்வெஸ்ட் நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கெட் ஆல் டுடூஸ். ஓகேவா? சேவ். அதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி கெட் மெத்தட் இல்லை, புட் மெத்தட். அதுக்கப்புறம் இங்கே பேஸ் யூஆர்எல் கொடுத்துக்கிறேன். பேஸ் யூஆர்எல் அப்டேட். ஓகேவா? அப்டேட்டுக்கு அப்புறம் ஐடி வேணும். ஐடி நான் எங்கேருந்து எடுத்து வரேன்னு கேட்டிங்கனாக்கா நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே கெட் ஆல் டுடு இருக்கிறதுல இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே சென்ட் கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள் _ ஐடி இருக்கிறதுல இந்த ஐடியை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஐடியை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்டேட் பக்கத்தில் எடுத்து வந்து கொடுத்துறோம். ஓகேவா? இங்கே திருப்பி நம்ம பாடி அனுப்பணும். பாடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் யூஆர்எல் என்கோடட் டு. ஓகேவா? என்ன இருக்குது? கோ டு ஸ்கூல் என்ன இருக்குது? நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கம் பேக் ஹோம்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? சென்ட். பாருங்கள், கம் பேக் ஹோம் இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே மட்டும் சேஞ்ச் ஆகிருக்காது, டேட்டா பேஸ்லேயும் சேஞ்ச் ஆகிருக்கும். பாருங்கள், கோ டு லடாக் அப்புறம் கோ டு ஸ்கூல்னு இருக்குதா? இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி சொன்னாக்கா ஓகே, பாருங்கள் கம் டு ஹோம்னு இங்கேயும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த அப்டேட் லாஜிக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இதையும் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆஸ். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா அப்டேட் டுடுன்னு கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய லாஜிக் எதுன்னு கேட்டிங்கனாக்கா டிலீட்க்கு. ஓகேவா? டிலீட் எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் delete to-do is equal to async request dot response அதுக்கப்புறம் ட்ரை கேட்ச் கேட்சில் as dot status 5000 dot json error dot மெசேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ட்ரை பிளாக்ல கான்ஸ்ட் ஐடி நம்ம எடுத்துக்கலாம். ஐடி எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கனாக்கா ரிக்வெஸ்ட் டாட் பேராம்ஸில் இருந்து வரும். அதுக்கப்புறம் await
await to do model dot find by id find by id and delete select பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் id பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் res dot status 200 json sh. ஓகேவா? to deleted successfully. ஓகேவா? டுடூவை delete பண்ணுறதுக்கு லாஜிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ரூட்டை தான் டிஃபைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னாக்கா டுடூ ரவுட்டருக்கு வந்துக்கிறேன். அங்கே புட்டுக்கு கீழே டுடூ ரவுட்டர் டாட் delete மெத்தட், அதுக்கப்புறம் அப்டேட் இல்லை delete :id, அதுக்கப்புறம் delete டுடூ. ஓகேவா? ஓகேங்க, நம்ம ரூட்டும் டிஃபைன் பண்ணிட்டோம். வாங்க அதையும் போய் செக் பண்ணிடுவோம். நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி கெட் மெத்தட் இல்லை, delete மெத்தட், அதுக்கப்புறம் பேஸ் யூஆர்எல் delete delete. ஓகேவா? delete அப்புறம் நமக்கு ஐடி வேணும். ஐடியும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். கெட் ஆல் டுடூஸ் இருக்கிறதுல அங்கே ஐடி இருக்கும் நமக்கு. நான் அந்த ஐடியை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் கொடுத்துறேன். ஓகேவா? இந்த டேட்டா கலெக்ஷன் இருக்கிறதுல இந்த டேட்டா இது delete ஆகிடணும். ஓகேவா? கோ டு ஸ்கூல் இல்லை கம் பேக் ஹோம்னு கொடுத்தோம் இல்லையா, இது நம்ம delete பண்ணுறோம். ஓகேவா? அங்கே சென்ட் பண்ணலாம். சென்ட் டுடூ deleted successfully. delete ஆகிடுச்சின்னு காட்டுது. வாங்க போய் செக் பண்ணி பார்த்துலாம். இங்கே பாருங்கள் 2 டேட்டா இருக்குது. ஓகேவா? ஒன்று கம் பேக் ஹோம், செகண்ட் ஒன் கோ டு லடாக். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ஒரு டேட்டா தான் இருக்குது, கோ டு லடாக். ஓகேவா? கம் பேக் ஹோம்னு இருந்தது delete ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ delete லாஜிக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இன்னும் நம்மகிட்ட ஒரே ஒரு லாஜிக் தான் இங்கே பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா toggle to do. ஓகேவா? கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் அது. ஓகேவா? கான்ஸ்ட் எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் toggle to do is equal to async request response. ஓகேவா? அதுக்கப்புறம் ட்ரை கேட்ச் கேட்சில் ப்ளஸ் டாட் ஸ்டேட்டஸ் 5000 டாட் json எரர் டாட் மெசேஜ். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே ட்ரை செக்ஷனில் கான்ஸ்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் டாட் params, அதுக்கப்புறம் கான்ஸ்ட் done is equal to request dot body. ஓகேவா? நெக்ஸ்ட் கான்ஸ்ட் updated to do equals to await to do model dot find by id and update. find by id and update செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐடி பாஸ் பண்ணுறேன். ஐடி பாஸ் பண்ண பிறகு டன். ஓகேவா? டன்னை பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் நியூ. ஓகேவா? சேவ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணிடணும். res டாட் ஸ்டேட்டஸ் 200 டாட் json updated to do. ஓகேவா? toggle to do லாஜிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா ரூட்டை தான் டிஃபைன் பண்ணணும். வாங்க அதையும் இப்போ பண்ணிடலாம். delete ரூட்டுக்கு கீழே வந்துக்கிறேன். to do router டாட் இதுவும் புட் மெத்தட் தான். புட் மெத்தட் toggle id. ஓகேவா? நெக்ஸ்ட்டு toggle to do. ஓகேவா? இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகேங்க, சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் இதையும் சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? சேவ் ஆஸ் delete to do கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. delete to do. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே கெட் மெத்தட் இல்லை, புட் மெத்தட். அதுக்கப்புறம் இங்கே பேஸ் யூஆர்எல் கொடுத்துக்கிறேன். பேஸ் யூஆர்எல் ஆன பிறகு டாகலுக்கு அப்புறம் நம்ம ஐடி கொடுக்கணும். ஐடி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். வாங்க கெட் ஆல் டுடு இருக்கிறதுல நான் திருப்பி இங்கே சென்ட் கொடுத்துக்கிறேன். சென்ட் கொடுத்தாக்க ஒரே ஒரு டுடு தான் இருக்குது. நம்ம அந்த ஐடியை காப்பி பண்ணிக்கலாம். அந்த ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் டன் ஃபால்ஸ் இருக்கிறதுல இதை நம்ம ட்ரூனை மாற்ற போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? வந்து டாகலுக்கு பக்கத்தில் ஐடியை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வாட்டி பாடி ஃபார்ம் யூஆர்எல் என்கோடட் டன் ஈக்குவல்ஸ் டு நம்ம இங்கே ட்ரூனை மாற்றணும். ஓகேவா? ட்ரூ இங்கே தாங்க டைப் பண்ணுறோம். ஆனால் ஃப்ரண்ட் எண்டில் நம்ம கிளிக் பண்ணாக்கா அதை மாறும். ஓகேவா? கிளிக் பண்ணாக்கா ட்ரூன்னு மாறும், கிளிக் பண்ணாக்கா ஃபால்ஸ்னு மாறும். ஓகேவா? அதுமாரி இப்போ இங்கேருந்து நான் சென்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சென்ட் பாருங்கள் டன் ட்ரூன்னு மாறிடுச்சு. இங்கே மட்டும் மாறி இருக்காது, டேட்டா பேஸ்லேயும் மாறி இருக்கும். இங்கே பாருங்கள் டன் ஃபால்ஸ் இருக்குதா. இப்போ வந்து நான் ரீஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ரீஃப்ரெஷ் பாருங்கள் இங்கேயும் டன் ட்ரூன்னு மாறிடுச்சு. ஓகேவா? அவ்வளோதாங்க. நம்ம பேக் அண்ட் கோடிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஆட் டு டூ பண்ணியாச்சு, கெட் ஆல் டு டூ பண்ணியாச்சு, அப்டேட் டு டூ பண்ணியாச்சு, டிலீட் டு டூவும் பண்ணியாச்சு, அப்புறம் டாகல் டு டூவும் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க நம்ம பேக் எண்டில் பண்ண வேலைகள். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் ஆல். ஓகேவா? இனிமேல் பேக் எண்டில் நமக்கு வேலையே இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ப்ளஸ் ஐக்கன் இருக்குதுல்ல, இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நியூ டெர்மினல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து சிடி ஃப்ரண்ட் எண்டுக்கு போயிடுறேன். சிடி ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? நம்ம ஃப்ரண்ட் எண்ட் ஃபோல்டருக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா npm create வீட் அட் லேட்டஸ்ட்னு கொடுத்துக்கணும். ஓகேவா? ஆமாங்க, நான் ரியாக்ட் யூஸ் பண்ண போகிறது இல்லை, வீட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வீட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருங்க, அதனால தான் என்டர் கொடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட் நேம் கேட்குது. ப்ராஜெக்ட் நேம் ஃப்ரண்ட் எண்ட் இருக்கட்டும். நான் வெறும் டாட் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இங்கேருந்து ஃப்ரேம் ஒர்க்கை ரியாக்ட்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வேரியன்ட் எதுன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் தாங்க யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ஜாவா ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இந்த 2 கமாண்டாக ரன் பண்ண சொல்லுது, அதையும் நம்ம ரன் பண்ணிடலாம். npm இன்ஸ்டால் இந்த 2 ஒன்று தாங்க. ஓகேவா? கொடுத்து நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்க, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா npm run dev கொடுத்து நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேங்க, சர்வரை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னாக்கா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். நம்ம ரியாக்டை செட்டப் பண்ணியாச்சு வீட்டு யூஸ் பண்ணி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு டைல்வின் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா டைல்வின் நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இங்கே வந்து டைல்வின் சிஎஸ்எஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் டாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். டாக்ஸ். அதுக்கப்புறம் நான் இங்கே 4 இருக்குது. இதில் நான் ஃப்ரேம் ஒர்க் கைட்ஸ் இருக்கிறதுல இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா வீட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் நான் வீட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் ஆஃப் கமெண்ட் நான் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, ஸோ அதை விட்டுருங்க. கீழே வந்து இந்த லைன் ஆஃப் கமெண்ட் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த சர்வரை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்து என்டர் கொடுத்துருவோம். ஓகேவா? ஓகேங்க, அது கமெண்ட் ரன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அது கீழே இருக்கிற கமாண்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். Ctrl+C Ctrl+V. ஓகேவா? ஓகேங்க, இந்த கமாண்டும் ரன் ஆச்சு. இந்த கமாண்ட் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டிங்கனாக்கா tailwind.config.js ஃபைல், இந்த ஃபைலை தான் நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஃபைலில் கண்டென்ட் எம்டியாக இருக்குது. ஓகேவா? இந்த கண்டென்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த கண்டென்ட்டுங்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க. இது வேலை முடிஞ்சிச்சு. இது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்களாக்கா index.js இந்த கோட் எடுத்துகிட்டு போயிட்டு index.cssல போடுன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். index.css எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளார index.css இருக்குது. ஓகேவா? பழைய கோடெல்லாம் இருக்கும். நான் அது என்ன பண்ணுறேன்னாக்கா டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிவிட்டு இதை நான் இங்கே பேஸ்ட் கொடுத்துறேன். ஓகேவா? அப்புறம் இங்கே உங்களுக்கு இங்கே 3 வார்னிங்ஸ் வந்தாலும் வரலாம். ஓகேவா? டைல்வெண்டு கீழே அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படியே விட்ருங்க, தேவையில்லை. ஓகேவா? இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு npm run dev பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்கிறதுல இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு app.jsxல கொடுன்னு சொல்லிக்கிறாங்க. வந்து app.jsxல கொடுத்துடலாம். ஓகேவா? இங்கேயும் பழைய கோடு இருக்குது. இந்த பழைய கோடியை நம்ம டிலீட் பண்ணிடலாம். டிலீட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கூட இங்கே பேஸ்ட் கொடுத்துறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா மேலே இருக்கிறதுல npm run dev இதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்து வந்து இங்கே அந்த கமாண்டை ரன் பண்ணுறோம். ஓகேவா? ஓகேங்க, சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
இப்போ வந்து இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணோன்னாக்கா பாருங்கள் tailwind.css இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா, டிசைன் எல்லாம் வந்துக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா சோர்ஸ் ஃபோல்டர் இருக்குது இல்லையா, சோர்ஸ் ஃபோல்டரில் இன்னொரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபோல்டரோட நேம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா காம்போனன்ட்ஸ். இப்போ இந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார நாம் todo.jsxன்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து RAFCன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த RAFC கொடுத்த உடனே இந்த கோடு வந்துச்சு இல்லையா, இது எது கொடுத்துச்சுன்னு கேட்டிங்கனாக்கா நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் தான் எனக்கு கொடுத்துச்சு. இங்கே இந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிற எக்ஸ்டென்ஷன் இது தாங்க, ES7 + React, Redux, React Native Snippets. இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது எதுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நிமிஷம், இது Tailwind CSS Intelligence. இது எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து இப்போ பாருங்க BG Gray, ஒரு நிமிஷம், BG Gray இது மாதிரி சஜஷன் வருது இல்லை, இது எதனால கேட்டிங்கனாக்கா இந்த Tailwind CSS தான். இது ரெண்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இது ரெண்டு தான் தேவை. ஓகேவா, இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, இதை நம்ம இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இந்த H1 நமக்கு தேவையில்லை, இதை நான் இங்கேருந்து டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிவிட்டு இங்கே டுடு கொடுத்துக்கிறோம். ஓகேவா, டுடு இம்போர்ட் ஆகல, கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, பாருங்கள் நல்லா இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, கண்ட்ரோல் S சேவ். இப்போ வந்தீங்கன்னாக்கா இங்கே டுடு மட்டும்தான் இருக்கும், வெறும் டுடு மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த டுடுவில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, டுடுவை என்ட்ரி பண்ணுறதுக்கு இங்கே வந்து H1 கொடுத்துக்கிறேன். H1 டுடு ஆப். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த டிவோ டிசைன் பண்ணிடலாம். கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் கண்டெய்னர். இருங்க ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். நான் இங்கே கோட் பண்ணுறத நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஓகேவா, கண்டெய்னர் MX ஆட்டோ பேடிங் 5, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் சென்டர். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம இந்த H1 தான் டிசைன் பண்ண போகிறோம். கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் 3XL, font bold, padding 4. ஓகேவா, எதுக்கு இவ்வளோ பெருசாக தெரியுதுனாக்கா நம்ம ஜூம் பண்ணிக்கிறோம், அதனால தான் ரீசெட் பண்ணிடுறோம். ரீசெட். ஓகேவா, இவ்வளோ தாங்க நார்மல் சைஸ். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்மை தாங்க க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபார்ம் இங்கே வந்து ஃபார்மில் ஒரு இன்புட் கொடுத்துக்கிறேன். இன்புட், அதுக்கப்புறம் பட்டன். ஓகேவா, பட்டன் ஆட். ஓகேவா, இப்போ வாங்க இப்போ நம்ம இந்த ஃபார்மை டிசைன் பண்ணிடலாம். ஃபார்மை டிசைன் பண்ணுறதுக்கு ஃபார்முக்கு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஃபார்ம் கிளாஸ் நேம். ஃபார்மோடைய மேக்ஸ் வித் எதுன்னு கேட்டிங்கனாக்கா மேக்ஸ் வித் லார்ஜ். ஓகேவா, MX ஆட்டோ பேடிங் 3. ஓகேங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இன்புட்டுக்கு ப்ளேஸ் ஹோல்டர் கொடுத்துக்கலாம். ப்ளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் டுடு டாஸ்க்ஸ் இயர்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, பாருங்கள் என்டர் யுவர் டுடு டாஸ்க் இயர் வந்துச்சா. நெக்ஸ்ட்டு அந்த இன்புட் ஃபீல்டை நம்ம டிசைன் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் வித் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 96 வித் 96 அந்த இன்புட் ஃபீல்டோட. அதுக்கப்புறம் பேடிங் X 4, பேடிங் Y 2. அதுக்கப்புறம் இந்த அவுட்லைன் இவ்வளோ டார்க்காக தெரியுதுல்ல, அது அந்த அவுட்லைன் நமக்கு தேவையில்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா அவுட்லைன் நன், பார்டர் கொடுத்துக்கிறேன். பார்டர் ரவுண்டட் மீடியம். ஃபோக்கஸ் ஆகணும்னாக்கா நமக்கு பார்டர் வேணும். பார்டர் கிரே கலரில் இருக்கணும். ஓகேவா, கிரே கலர் 800 கொடுத்துக்கிறேன். இப்போ அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே மார்ஜின் ரைட் கொடுத்துக்கிறேன்.
கொஞ்சம் கேப் கிடைக்கும். மார்ஜின் ரைட் டி ஓகேவா, சாரி மார்ஜின் ரைட் எம்ஆர் ஓகேவா. பாருங்கள் இப்போ கொஞ்சம் கேப் கிடைக்குது ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த ஆட் பட்டன் இருக்குது, இதை தான் டிசைன் பண்ண போகிறோம். கிளாஸ் நேம் பிஜி கிரே 700 கொடுத்துக்கிறேன். 700 டெக்ஸ்ட் ஒயிட் ஓகேவா. padding x4, padding y2, rounded medium ஓகே. அவரானாக்கா பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகணும். கிரே சாரி ஒரு நிமிஷங்க, கிரே 800 ஓகே. பாருங்கள் அவரானா டார்க் ஆகுது ஓகேவா. ஓகேங்க, நம்ம ஃபார்மை டிசைன் பண்ணியாச்சு ஓகேவா. இப்போ நம்ம இந்த ஃபார்முக்கு ஃபங்க்ஷனாலிட்டி தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபார்முக்கு எந்தெந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று ஆன் சேஞ்ச், இங்கே சேஞ்ச் ஆகிறது, அதுக்கப்புறம் இங்கே ஆன் சப்மிட் ஃபங்க்ஷனாலிட்டி ஓகேவா. இந்த 2 ஃபங்க்ஷனாலிட்டி தான் ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கன்சோல் ரிஃப்ரெஷ் பண்ணாக்கா அந்த எரரெல்லாம் போயிடுங்க ஓகேவா. பாருங்கள் ஒரு எரர் இல்லை. இப்போ நான் இங்கே டைப் பண்ணுறேன், இங்கே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷனாலிட்டியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே இன்புட் டேக் இருக்குதுல்ல, இந்த இன்புட்டில் வந்து ஆன் சேஞ்சுன்னு கொடுத்துக்கணும் ஓகேவா. ஆன் சேஞ்ச் அதுக்கப்புறம் ஹேண்டல் சேஞ்சுன்னு கொடுத்துக்கணும் ஓகேவா. இது ஃபங்க்ஷன் நேம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை மேலே க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா. கான்ஸ்ட் டுடுக்கு கீழே வந்துக்கிறேன், ரிட்டனுக்கு மேலே கான்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை பேஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்றேன். இப்போ இங்கே வந்து வெறும் கன்சோல் மட்டும் பண்ணுறேன். கன்சோல் பண்ணுறேன் என்னென்னு pressed ஓகேவா. சேவ் கொடுக்குறேன் ஓகேவா. இப்போ அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் இங்கே டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் கீ ப்ரெஸ் பண்ணுறோன்னு தெரியுது, ஆனால் என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறோன்னு தான் தெரிய மாட்டேங்குது ஓகேவா. அது நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணாக்கா நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. இங்கே பாருங்கள் இங்கே ஈவெண்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீ ப்ரெஸ்ஸில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஈவெண்ட்டே கன்சோல் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா அஜித்துன்னு டைப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ ஈவெண்ட்ஸ் வந்துக்குது. இந்த ஈவெண்ட்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணனாக்கா இங்கே டார்கெட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த டார்கெட்டையும் எக்ஸ்பேண்ட் பண்ணனாக்கா இங்கே வேல்யூ இருக்குதுல்ல, இந்த வேல்யூவில் தான் நம்ம இங்கே டைப் பண்ணுற வேல்யூலாம் இங்கே வந்து செட் வரும் ஓகேவா. இப்போ நம்ம இதை டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே வந்து இ டாட் டார்கெட்டில் தானே இருக்குது, டார்கெட் டாட் வேல்யூ ஓகேவா. இதை கொடுத்துக்கிறேன். வாங்க இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பாருங்கள் அஜித், பாருங்கள் அஜித். நம்ம இங்கே என்ன டைப் பண்ணுறோமோ நம்ம இங்கே கன்சோலில் அதை ஆக்சஸ் பண்ண முடியுது ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே டைப் பண்ணுறோம் இல்லையா, இதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன் ஓகேவா. அந்த வேரியபிள் நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்புட் ஓகேவா. இன்புட் செட் இன்புட் ஓகேவா. செட் இன்புட் யூஸ் ஸ்டேட் ஓகேவா. யூஸ் ஸ்டேட் டு ஓகேவா. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த செட் இன்புட்டை இங்கே டிஃபைன் பண்ணணும். செட் இன்புட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இன்புட் அதுக்கப்புறம் இங்கே ஃபார் ப்ராக்கெட்டில் இ டாட் டார்கெட் டாட் நேம் ஓகேவா. இந்த நேம் நம்ம கொடுக்குறோம் கொஞ்சம் நேரத்தில் நான். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ ஓகேவா. இங்கே நேம் இருக்குதுல்ல, இதை நம்ம இங்கே ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். இன்புட் டேக் இருக்குதுல்ல, இன்புட் டேப்புக்குள்ளார நம்ம நேம் ஆட்ரிபியூட் இருக்குது, அதை நம்ம கொடுக்கணும். நேம் ஆட்ரிபியூட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா டு ஓகேவா. அவ்வளோதாங்க, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷனாலிட்டின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபார்முக்கு ஆன் சப்மிட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஆன் சப்மிட் அதுக்கப்புறம் ஹேண்டல் சப்மிட் SUBMIT சப்மிட் ஓகேவா. இப்போ அந்த ஹேண்டல் சப்மிட்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வரேன், கான்ஸ்ட் பேஸ்ட் கொடுத்துட்டு அரப் ஃபங்க்ஷன். இப்போ கன்சோல் லாக் பண்ணிக்கிறேன். எதை கன்சோல் லாக் பண்ணுறான்னு கேட்டிங்கனாக்கா இன்புட் வேரியபிள் ஓகேவா. இன்புட் வேரியபிள் ஓகேவா. இப்போ வாங்க செக் பண்ணி பார்க்கலாம்.
ரிஃப்ரெஷ். இப்போ இங்கே வந்து அஜித்னு டைப் பண்ணுறேன். அஜித்னு டைப் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே பாருங்கள், வந்த உடனே மாயமாக மறைஞ்சிச்சு. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்படி ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகிறத தடுக்கணும்னாக்கா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இங்கே ஈவெண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு இங்கே ப்ரிவென்ட் டிஃபால்ட்டை கொடுக்கணும். ஓகேவா? ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட். ஓகேவா? இதை கொடுத்தனாக்கா டிஃபால்ட் பிஹேவியரெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிவிடும். ஓகேவா? திருப்பி ரீஃப்ரெஷ் ஆகாது. ஓகேவா? இப்போ திருப்பி வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிட்ட பிறகு அஜித். ஓகேவா? அஜித்னு டைப் பண்ணிக்கிறேன். ஆட் பாருங்கள், டு டூ அஜித். ஓகேவா? நம்ம இங்கே என்ட்ரி பண்ணுறத ஒரு வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸ்டோர் பண்ணதை இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ இந்த டேட்டாவை தான் நம்ம ஏபிஐ கால் பண்ணி பேக்கெண்டுக்கு அனுப்புவோம். அந்த பேக்கெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, பேக்கெண்ட் மூலியமாக டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஏபிஐ தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? வாங்க, ஏபிஐ க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா, ஆக்சியஸ் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினலில் சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு npm i ஆக்சியஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் நமக்கு ரியாக்ட் ஐகான்ஸும் தேவை. அது நம்ம அந்த பேக்கேஜையும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ரியாக்ட் ஐகான்ஸ். ஓகேவா? என்டர். இந்த 2 பேக்கேஜ் தாங்க நமக்கு தேவை. அது 2 பேக்கேஜையும் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்க, நமக்கு தேவையான 2 பேக்கேஜும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னாக்கா, சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். npm run. ஓகேங்க, சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா, இந்த சோர்ஸ் ஃபோல்டர் இருக்குதுல்ல, இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளார இன்னொரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டரோட நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சர்வீசஸ். ஓகேவா? இப்போ இந்த சர்வீசஸ் ஃபோல்டருக்குள்ளார ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஹேண்டல் api.jsxன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணல, அந்த பேக்கேஜை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சியோஸ் ஃப்ரம் ஆக்சியோஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே கான்ஸ்ட் பேஸ் யூஆர்எல் கொடுத்துக்கலாம். பேஸ் யூஆர்எல். அப்புறம் இங்கே ஸ்ட்ரிங் கொடுக்கணும். இந்த பேஸ் யூஆர்எல் எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம போஸ்ட் பண்ண போக பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்தா பேஸ் யூஆர்எல், இதே யூஆர்எல் தான் நம்ம காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? காப்பி பேஸ்ட். ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போ இங்கே ஆட் டு டூ பண்ணுறதுக்கான ஏபிஐ தான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ஆட் டு டூ. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு அசிங்க் இன்புட். ஓகேவா? நம்ம அதை பாஸ் பண்ணுறோம். அங்கே இருந்து டு டூவில் இருந்து இந்த இன்புட் வேரியபிளை பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ட்ரை கேட்சில் ரிட்டர்ன் எரர். ஓகேவா? அதுக்கப்புறம் ட்ரை பிளாக்கில் கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு await axios டாட் போஸ்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பேஸ் யூஆர்எல் கொடுத்துக்கோங்க. பேஸ் யூஆர்எல். அதுக்கப்புறம் இங்கே ஆட். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே இன்புட். ஓகேவா? ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. ஓகேவா? அவ்வளோதாங்க. நம்ம ஆட் யூசருக்கான ஏபிஐயை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, ஆட் டு டூக்கு வந்து இப்போ இங்கேருந்து அதை கால் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு இங்கே கன்சோல் லாக் இருக்குதுல்ல, இதை நம்ம டிலீட் பண்ணிடலாம், தேவையில்லை நமக்கு அது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, ட்ரை கேட்ச் கொடுக்குறேன். கேட்ச் செக்ஷனில் கேட்ச் பிளாக்ல என்ன பண்ணுறேன்னாக்கா, கன்சோல் லாக் பண்ணுறேன். நான் ஃபெயிலன் டு ஆட் டு டூன்னு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ட்ரை செக்ஷனில் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கனாக்கா, கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு await. இங்கே ஆட் டு டூவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். எங்கே இருந்து? சர்வீசஸ் ஃபோல்டரில் இருந்து. ஓகேவா? இம்போர்ட் பண்ணியாச்சு. மேலே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிருக்கும் ஆட் டு டூ. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னாக்கா, இங்கேருந்து அந்த இன்புட் ஃபீல்டில் சென்ட் பண்ணுறோம், இன்புட் வேரியபிள். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே await யூஸ் பண்ணுறதால நம்ம இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே அசிங்க் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? இங்கேருந்து செட் இன்புட் கொடுத்துக்கலாம். டு டூ. ஓகேவா? சப்மிட் கொடுத்த உடனே அந்த இன்புட் ஃபீல்டை எம்டி பண்ணுறோம் இங்கே. அதுக்கப்புறம் வந்தோன்னாக்கா கன்சோல் லாக் ரெஸ்பான்ஸை நம்ம கன்சோல் லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்புட் ஃபீல்டில் வந்து என்ன கொடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, வேல்யூ இங்கே இன்புட் டாட் ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை கொடுத்தா தான் எம்டி ஆகும். அந்த இன்புட் ஃபீல்டு இல்லைனா எம்டி ஆகாது. ஓகேவா? இப்போ வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ரீஃப்ரெஷ் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னாக்கா, கன்சோலில் இருந்து நெட்வொர்க் டேபுக்கு மூவ் ஆகிக்கிறேன். இங்கே தான் ஏபிஐ கால் போகுதா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இங்கே வந்து ரீட் புக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ரீட் புக் கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், ஏபிஐ கால் போகுது.
கோர்ஸ் எரர் வந்துச்சு ஓகேவா. கோர்ஸ் எரர் ஓகேவா, இங்கே பாருங்கள் கோர்ஸ் எரர் வந்துக்குது ஓகேவா. இப்போ இந்த கோர்ஸ் எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கோர்ஸ் எரர் எதனால் வருதுன்னு கேட்டிங்கனாக்கா, இது ப்ரௌசருடைய செக்யூரிட்டி ஃபீச்சருங்க ஓகேவா. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு போர்ட்டில் இருந்து இன்னொரு போர்ட்டை கம்யூனிகேட் பண்ணிக்க கூடாது ஓகேவா. பாருங்கள், இந்த போர்ட்டு 5173 ரன் ஆகிட்டு இருக்குது ஓகேவா ஃப்ரண்ட் எண்டு. ஆனால் பேக் எண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 4000 போர்ட் நம்பரில் ரன் ஆகிட்டு இருக்குது ஓகேவா. டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர்ஸை கம்யூனிகேட் பண்ணிக்க கூடாது ஓகேவா. இது ப்ரௌசருடைய செக்யூரிட்டி ஃபீச்சர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, அதுவும் எரர் வரக்கூடாதுனாக்கா இங்கே பேக் எண்டுக்கு வாங்க. பேக் எண்டில் app.js இருக்குதுல்ல, அங்கே வந்து ஒரு லைன் ஆஃப் கோட் ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா. app.use இங்கே வந்து நம்ம கோர்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் ஓகேவா. அவ்வளோதாங்க. இப்போ இந்த கோர்ஸ் ஃபங்க்ஷனை மேலே இம்போர்ட்டும் பண்ணிடலாம். import course from course அவ்வளோதாங்க. இப்போ வாங்க, இப்போ சென்ட் பண்ணலாம், ஒரு எரரும் வராது ஓகேவா. சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா பார்க்கலாம். ஒரு நிமிஷம், சர்வர் ஸ்டார்ட் ஆகட்டும். சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகேவா. வாங்க இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ரீஃப்ரெஷ். நெட்வொர்க் செக்ஷனுக்கு வந்துக்கிறேன் திருப்பி. இப்போ இங்கே வந்து ரீட் புக் கொடுத்துக்கிறேன், சென்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே பாருங்கள் சார், ஏபிஐ காலம் போயிடுச்சு, ரெஸ்பான்ஸும் வந்துடுச்சு ஓகேவா. டு டூ கிரியேட்டட் கன்சோல் லாக் போனீங்கன்னாக்கா டு டூ கிரியேட்டட் மெசேஜ் இங்கேயும் டிஸ்பிளே ஆகுது ஓகேவா. இப்போ MongoDB டேட்டாபேஸில் வந்து செக் பண்ணி பார்க்கலாமா. இங்கேருந்து சென்ட் பண்ண டேட்டா MongoDB டேட்டாபேஸ் வந்து சேவ் ஆகிக்குதா இல்லையான்னு பாருங்கள். கோ டு லடாக், இது ஒரு ஃபீல்டு, இந்த ஒரு டேட்டா தான் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 2 டேட்டா இருக்குது ஓகேவா. கோ டு லடாக் அப்புறம் ரீட் புக்ஸ். இப்போ இது ரீசெண்டாக நம்ம சென்ட் பண்ணது ஓகேவா. ஓகே கைஸ், ஆட் டு டூவை கம்ப்ளீட்டாக கரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இங்கே MongoDB டேட்டாபேஸில் இருக்கிறதுல இந்த 2 டேட்டாவும் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே வாங்க, அதையும் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா, ஹேண்டல் ஏபிஐ இருக்குதுல்ல, ஃபஸ்ட்டு ஏபிஐ காலை க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் கெட் ஆல் டு டூஸ் ஈக்குவல்ஸ் டு async arrow function. இதுவும் இங்கேயும் ட்ரை கேட்ச் பிளாக். கேட்ச் செக்ஷனில் ரிட்டர்ன் எரர் ஓகேவா. இப்போ ட்ரை செக்ஷனில் கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு await axios டாட் கெட் பேஸ் URL. அதுக்கப்புறம் இங்கே ஆட் ஆல் ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா ஓகேவா. சேவ் ஓகேவா. எல்லா டுடூவும் எடுத்து வரதுக்கான ஏபிஐ காலை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னாக்கா, டுடூ டாட் ஆப் ஜேஎஸ் வாங்க. இங்கே நாம் ஃபஸ்ட்டு யூஸ் எஃபெக்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா. நம்மளுக்கு ரீஃப்ரெஷ் ஆன உடனே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும், அதனால் யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் எஃபெக்ட் இங்கேருந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். லோட் ஆல் டுடூஸ் ஓகேவா. வந்து டிபெண்டன்சி அரே கொடுத்துடலாம், டிபெண்டன்சி அரே ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணலாம் ஓகேவா. கான்ஸ்ட் லோட் ஆல் டு டூஸ் async ட்ரை கேட்ச் பிளாக்ல கன்சோல் லாக் பண்ணிக்கலாம். ஃபெயிலர் டு ஃபெச் ஆல் டு டூஸ்னு சொல்லிட்டு ஓகேவா. டு டூஸ்னு சொல்லிட்டு ஓகேவா. நெக்ஸ்ட்டு ட்ரை செக்ஷனில் கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு await கெட் ஆல் யூசர் சர்வீசஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கன்சோல் லாக் பண்ணிக்கலாம். கன்சோல் லாக் ரெஸ்பான்ஸ் ஓகேவா. ரெஸ்பான்ஸ். இப்போ வாங்க கன்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம், டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தருதா இல்லையான்னு. நீங்கள் பாருங்கள், 2 டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு ஓகேவா. நம்ம இங்கே வர டேட்டாவை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். வாங்க வேரியபிளை க்ரியேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஓகேவா. இங்கே இன்புட் இருக்கிறதுல இன்புட் வேரியபிள், அது கீழே வந்துட்டு இன்னொரு வேரியபிளை க்ரியேட் பண்ணலாம். அந்த வேரியபிளோட நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா டுடூஸ் ஓகேவா. டுடூஸ் அதுக்கப்புறம் செட் டுடூஸ் ஓகேவா.
செட் டு டூஸ் யூஸ் ஸ்டேட் இது ஒரு எம்டி அரேவாக இருக்க போதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே கன்சோல் லாக் பண்ணுறோம் இல்லையா, இந்த கன்சோல் லாக்கை தூக்கிட்டு இங்கே செட் டு டூஸ் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? செட் டு டூஸ் ரெஸ்பான்ஸ் ஓகேவா? இப்போ வந்து இந்த டு டூஸில் சேவ் ஆகிருக்கும். இப்போ வாங்க இந்த டு டூஸை கன்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? கன்சோல் லாக் டு டூஸ் வாங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டி ரிஃப்ரெஷ் பாருங்கள், இப்பயும் நம்ம டேட்டாலாம் வருது. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே வர டேட்டாவை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேவா? யூஸருக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணணும். வாங்க அதையும் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே ஃபார்ம் இருக்குதுல்ல, இந்த ஃபார்முக்கு கீழே வந்துக்கணும். ஃபார்முக்கு கீழே வந்துட்டு இங்கே கர்லி ப்ராசஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டு டூஸ் டாட் லென்த் இவால் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகேவா? டர்னரி ஆப்ரேட்டருங்க. ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே பீக் டேக் கொடுத்துக்கிறேன். இங்கே நோ டாஸ்க் அவைலபிள்னு கொடுத்துக்கிறேன். ஏவி அவைலபிள். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே சி டாஸ்க்ஸ் அவைலபிள். ஓகேவா? டாஸ்க்ஸ் அவைலபிள். இப்போ இந்த டர்னரி ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுனாக்கா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுனாக்கா இந்த செக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த செக்ஷன் ஃபால்ஸ் ஆகிருந்ததுனாக்கா இந்த செக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? வாங்க செக் பண்ணி பார்த்தலாம். இங்கே பாருங்கள் டாஸ்க் அவைலபிள், ஏன்னாக்கா இங்கே டாஸ்க் இருக்குது. ஓகேவா? டாஸ்க் இல்லைனாக்கா நோ டாஸ்க் அவைலபிள்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம டாஸ்க் அவைலபிளுக்கு பதிலாக என்னென்ன டாஸ்க் இருக்குதோ அதான் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணணும். வாங்க அதிகம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே இந்த பேராகிராஃபை தூக்கிட்டு டிவ் கொடுத்துக்கிறேன். டிவ். ஓகேவா? இந்த டிவுக்குள்ளார நம்ம யூஎல் கொடுத்துக்கிறேன். அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகேவா? இங்கே தான் நம்ம அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே திருப்பி நம்ம ஃப்ளவர் பேக்கெட் கொடுத்துக்கலாம். டு டூஸ் டாட் மேப் பண்ணிக்கலாம். டு டூஸ் டாட் மேப். அப்புறம் இங்கே ஐட்டம், அதுக்கப்புறம் எல்ஐ ஐட்டம் டாட் டு டூ. ஓகேவா? இது எரர் வரதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா இங்கே கீ கொடுக்கணும். அதனால தான் எரர் வருது. கீ ஐட்டம் டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி. ஓகேவா? அவ்வளோதாங்க, எரர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அங்கே இருக்கிற டு டூ எல்லாம் டாஸ்க் எல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணுது. கோ டு லடா, அப்புறம் ரீட் புக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இந்த எல்ஐயா கொஞ்சம் டிசைன் பண்ணலாம். ஓகேவா? கிளாஸ் நேம் மேக்ஸ் வித் லார்ஜ் mx auto padding 5 rounded medium border shadow small. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எல்ஐயை இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணலாமா? டிசைன் பண்ணுறதுக்கு ஆப் ஐட்டம் டாட் டு டூ இருந்துச்சு, அதை டிலீட் பண்ணிவிட்டு இங்கே 2 டிவ் போட்டுக்கிறேன். டிவ், ஒரு டிவ், அதுக்கப்புறம் 2 டிவ். இந்த 2 டிவில் என்ன இருக்க போகுதுனாக்கா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஐக்கான் தாங்க இருக்க போகுது. ஓகேவா? கம்ப்ளீட் ஆகிடுச்சா கம்ப்ளீட் ஆகலையான்னு சொல்கிறதுக்கு ஐக்கான் இருக்க போகுது. வாங்க ஐக்கான் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ட் ஐக்கான் சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணிவிட்டு கெட்டப் பேஜ் இருக்குதுல்ல, இங்கே இருந்து இந்த ரியாக்ட் ஐக்கான்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறேன்னாக்கா மார்க்குன்னு சர்ச் பண்ணுறேன். ஓகேவா? மார்க். நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த ஐக்கான் செலக்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா ஓகேங்க, நான் இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துறோம். ஓகேவா? பேஸ்ட். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த ஐக்கானை யூஸ் பண்ணுறதுக்கான டேக் இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு டிவ் செக்ஷன் இருக்குதுல்ல, நான் இங்கே கொடுத்துறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கனாக்கா பேராகிராஃப் தான் இருக்க போது. இங்கே நாம் ஐட்டம் டாட் டு டூ கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஐட்டம்
டாட் டு டூ ஓகேவா. பாருங்கள் ஐக்கான் கோ டு லடாக், அப்புறம் கோ டு ரீட் புக்ஸ் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்ன ஐக்கான் தேவைன்னு கேட்டிங்கனாக்கா எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கான் தேவை. எடிட் ஐக்கான் நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே இம்போர்ட் கொடுத்துக்கணும் ஓகேவா. இம்போர்ட் ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்குதுல்ல, இதை நான் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே செகண்ட் டிவ் இருக்குல்ல, அந்த செகண்ட் டிவுக்குள்ளார கொடுத்துறேன் ஓகேவா. இந்த செகண்ட் டிவ் இங்கே நான் பேஸ்ட் கொடுத்துறேன் ஓகேவா. எடிட் ஐக்கான் ஆச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது டிலீட் ஐக்கான். டிலீட் ஐக்கானுக்கு நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், டிலீட். அப்புறம் இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் கொடுத்துறோம் ஓகேவா. பேஸ்ட். அதுக்கப்புறம் இங்கே இது இருக்கிறதுல இதையும் நான் காப்பி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து செகண்ட் டிவ்லேயே கொடுத்துறோம் ஓகேவா. செகண்ட் டிவ் பேஸ்ட். ஓகேங்க. இப்படி இருக்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணிடலாம் ஓகேவா. டிசைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த எல்ஐ இருக்குதுல, எல்ஐக்கு கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். எல்ஐ கிளாஸ் நேம் ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸு ஜஸ்டிஃபை பிட்வீன் ஐட்டம் சென்டர் ஓகேவா. வாங்க பார்க்கலாம் இப்போ எப்படி. ஓகே சூப்பராக இருக்குதுல்ல. நெக்ஸ்ட்டு இந்த டிவ்வை டிசைன் பண்ணிடலாம். கிளாஸ் நேம் ஃப்ளெக்ஸு ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர் ஓகேவா. ஓகே இது கரெக்டாக வந்துச்சு. இப்போ இதுக்கு ஓகேவா. அதுக்கு என்ன பண்ணுறேன்னாக்க இங்கே வந்து கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர் ஓகேவா. ஐட்டம் சென்டர் அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸு 4 கொடுத்துக்கிறேன் ஓகேவா. பாருங்க ஓகேவா. இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா. அங்கே ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா மேலே இருக்கிற டிவுக்கு வந்துக்கிறேன். மேலே இருந்து ஸ்பேஸ் x4 கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஓகே இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் ஸ்பேஸ் இருந்தாக்கா நல்லாயிருக்கும். ஃபாண்ட் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகேவா. டெக்ஸ்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த எல்ஐக்கு வந்துக்கிறேன். திருப்பி இங்கே டெக்ஸ்ட்டு எக்ஸல் கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் எக்ஸல். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினச்சேன். ஸ்பேஸ் ஓகேவா. பேடிங் ஒய் கொடுக்கலாம் ஓகேவா. பேடிங் ஒய் 2 ஓகேவா. அதுக்கப்புறம் பார்டர் பாட்டம் 2. இப்போ வாங்க செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே இப்போ கொஞ்சம் டிசைன் நல்லா இருக்குது இல்லைங்க. இந்த ஐக்கான்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்ஸ் கலர் கொடுத்துடலாம் ஓகேவா. இந்த எடிட் ஐக்கானுடைய கலர் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கனாக்கா கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் ப்ளூ 600. அதுக்கப்புறம் டிலீட்டோடைய கலர் என்னவா இருக்க போகுதுனாக்கா டெக்ஸ்ட் ரெட் 600 ஓகேவா. இப்போ இந்த ஆரோ வரைக்கும் டிசைன் பண்ணிடலாம். கலர் கொடுத்துடலாம். கலர் கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் கிரே 600 ஓகேவா. ஓகேங்க கிரே கலராக மாறிடுச்சு ஓகேவா. இங்கே வந்தாக்கா இது பாயிண்டர் இங்கேயும் பாயிண்ட் பண்ணணும், இங்கேயும் பாயிண்டராக மாறணும் ஓகேவா. கடைசியாக பாயிண்டராக மாறணும் ஓகேவா. அதுக்கு என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த டிவ் இருக்குதுல்ல, இந்த டிவில் நான் கடைசியாக பாயிண்டர் கொடுத்துக்கிறேன். இங்கே மேலே இருக்குதுல்ல, இங்கேயும் நான் கடைசியாக பாயிண்டர் கொடுத்துருவேன் ஓகேவா. பாருங்க கடைசியாக சேஞ்ச் ஆகுதுங்க, பாயிண்டர் ஆகுது ஓகேவா. பாயிண்ட் ஓகே. இது டாஸ்க் கம்ப்ளீட் ஆகலாம். இந்த இன்டூ மார்க் ஓகேவா. டாஸ்க் கம்ப்ளீட் ஆனாக்கா இங்கே டிக் மார்க் வரணும். அந்த டிக் மார்க்குக்கும் ஐக்கானை நம்ம இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேவா. மார்க் இந்த டிக் மார்க் எடுத்துக்கிறேங்க ஓகேவா. டிக் மார்க் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். வேணாம் இது மட்டும் காப்பி பண்ணிக்கலாங்க ஓகேவா. ஜிஐ செக் மார்க் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி எடுத்து வந்து இங்கே ஜிஐ கிராஸ் மார்க் இருக்கிறதுல இது பக்கத்துலேயே காமா கொடுத்து பேஸ்ட் கொடுத்துறோம் ஓகேவா. பேஸ்ட். அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கிற இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டிவ் இருக்குதுல்ல, இங்கே நான் கொடுத்துறேன் பேஸ்ட்.
இப்போ 2 ஐக்கானும் தெரியுது ஓகேவா. இந்த டிக் மார்க்குக்கு வேறு கலர் கொடுத்துடலாங்க. என்ன கலர் கொடுக்கலான்னு கேட்டிங்கனாக்கா க்ரீன் கொடுத்துடலாம். கிளாஸ் நேம் டெக்ஸ்ட் க்ரீன் 600 ஓகேவா. நமக்கு 2 ஐக்கான்ஸும் டிஸ்பிளே பண்ணுறது வேணாம், ஏதாவது ஒரு ஐக்கான் தான் டிஸ்பிளே பண்ணணும் ஓகேவா. இது கம்ப்ளீட் ஆகிருந்தாக்கா ஒரு ஐக்கான், கம்ப்ளீட் ஆகலனாக்கா இன்னொரு ஐக்கான் ஓகேவா. நான் என்ன பண்ணேனாக்கா இந்த டேட்டாபேஸ்க்கு வந்து ரெண்டுமே ஃபால்ஸ்னு ஃபால்ஸ் ஓகே, இங்கே ட்ரூ இருக்குது, இங்கே ஃபால்ஸ் இருக்குது ஓகேவா. அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து ஃப்ளவர் பக்கெட் கொடுத்துக்கிறேன். ஃப்ளவர் பக்கெட் கொடுத்துட்டு ஐட்டம் டாட் டன், ஐட்டம் டன்னாக இருந்தாக்கா இந்த ஐக்கானை டிஸ்பிளே பண்ணு, இல்லைனாக்கா நீ இந்த ஐக்கான் டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்ல போகிறோம். நான் என்ன பண்ணுறேனாக்கா செக் மார்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். செக் மார்க்கை காப்பி பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனில் பேஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே மேலே பேஸ்ட் கொடுத்துட்றேன் ஓகேவா. ஓகே வாங்க இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இங்கே கிராஸ் மார்க் இருக்குது. இது இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ரீட் புக்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேவா. ஒரு நிமிஷம் இருங்க, இன்னொரு செக் பண்ணிடலாம். கோ டு லடாக் இதுதான் ட்ரூவாக இருக்குது ஓகேவா. ஒரு நிமிஷம். கோ டு லடாக் இருங்க, நான் மாற்றி கொடுத்துட்டேன் ஓகேவா. இது கீழே வரணும், இது இங்கே கீழே வரணும், இது மேலே வரணும் ஓகேவா. கண்ட்ரோல் எக்ஸ் பேஸ்ட் ஓகேவா. அவ்வளோதாங்க. இப்போ அங்கே செக் பண்ணி பார்த்துலாம். ஓகே லடாக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரீட் புக்ஸ் இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலை ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இன்னும் ஒரே ஒரு டிசைன் இருக்குதுங்க. அது என்ன கேட்டிங்கனாக்கா இந்த ஐட்டம் டுடூக்கு கிளாஸ் நேம் கொடுக்கணும் ஓகேவா. இங்கே ஐட்டம் டாட் டென்னாக இருந்தாக்கா நம்ம கிளாஸ் நேம் லைன் த்ரூ, இல்லைனாக்கா அப்படியே ஓகேவா. பாருங்கள் லைன் த்ரூ கம்ப்ளீட் ஆகலனாக்கா அப்படியே டிஸ்பிளே பண்ணும் ஓகேவா. ஓகேங்க, நம்ம இப்போ டிசைன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இங்கே டாகல் தான் பண்ண போகிறோம் ஓகேவா. இங்கே கிளிக் பண்ணாக்கா டன்னுக்கு மாறணும், இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணாக்கா இங்கே இன்ட்டு மாறணும் ஓகேவா. அப்படி தான் டாகல் டு டூ தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏபிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஹேண்டில் ஏபிஐக்கு வந்துக்கிறேன். எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் டாகல் டு டூ ஓகேவா. அதுக்கப்புறம் அசிங்க் ஐடி நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டன்னும் பாஸ் பண்ணுவோம் ஓகேவா. டன் ஆகிடுச்சா இல்லையான்னு ஓகேவா. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரை கேட்ச் செக்ஷனில் ரிட்டர்ன் எரர் ஓகேவா. கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு await axios dot put base url slash toggle id ஓகேவா. இதுக்கப்புறம் நம்ம இங்கே டன் பாஸ் பண்ணுறோம் ஓகேவா. டன். அதுக்கப்புறம் இங்கே ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா ஓகேவா. டாகல் பண்ணுறதுக்கான ஏபிஐயை க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இங்கே அதை கால் பண்ணலாம் ஓகேவா. கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த டிவ் இருக்குதுல்ல, இங்கே டிவ்வுக்கு ஆன் கிளிக் அதுக்கப்புறம் இங்கே இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம். ஃபங்க்ஷனோடைய நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அண்டல் டாகல்னு கொடுத்துக்கிறேன். அண்டல் டாகல். இதுக்கு ஐடி பாஸ் பண்ணுறோம். ஐட்டம் டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி, ஒரு நிமிஷம், அண்டர்ஸ்கோர் ஐடி. அதுக்கப்புறம் ஐட்டம் டாட் டன் ஓகேவா. இந்த ரெண்டு வேலையும் நம்ம இங்கே சென்ட் பண்ணுறோம் ஓகேவா. இந்த டாகல் ஹேண்டல் டாகலை காப்பி பண்ணிக்கிறோம். ஃபங்க்ஷன் நேமை காப்பி பண்ணிட்டு வந்து ரிட்டர்னுக்கு மேலே வந்துடுறேன். மேலே வந்துட்டு கான்ஸ்ட் அதை பேஸ்ட் கொடுத்துட்டு அசிங்க் ஃபங்க்ஷன் ட்ரை கேட்சில் கன்சோல் பண்ணிக்கிறேன். கன்சோல் ட்ரெய்லர் டு டாகல் டு ஓகேவா.
நெக்ஸ்ட்டு இங்கே கான்ஸ்டில் ட்ரை பிளாக்ல await toggle to do ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஐடி பாஸ் பண்ணுறோம், ஐடி நாட் டன் ஓகேவா. இங்கே ஐடி அதுக்கப்புறம் டன்னையும் பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா. சேவ். வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்தலாம். ரிஃப்ரெஷ் ஒர்க் ஆகுதா இல்லையா பார்க்கலாமா. டு டூ ஒர்க் ஆகலைங்க, ஒரு நிமிஷம். கன்சோல் லாக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கன்சோல் லாக் ஏபிஐ கால் போகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். நெட்வொர்க் செக்ஷன் ஓகேவா. இப்போ வந்து செக் பண்ணி பண்ணலாம். ஏபிஐ கால் போகுது. ஓகே வாங்க இங்கே சேஞ்ச் ஆகுதா பார்க்கலாம். ஃபால்ஸ் ட்ரூ இருக்குது. ரிஃப்ரெஷ் ட்ரூ ட்ரூ இங்கே சேஞ்ச் ஆகுதுங்க, ஆனால் இங்கே டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். இப்போ ரீட் புக்கை கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இப்போ ட்ரூவாக இருந்தது ஃபால்ஸாக மாதிரி இருக்கணும் ஓகேவா. இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் ட்ரூ ட்ரூலே இருக்குது, இங்கே ஃபால்ஸுக்கு மாறல. ஏன் மாறல? ஓகேங்க நம்ம இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணல, அதனால தான் ஓகேவா. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா லோட் ஆல் டு டூ ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கணும் ஓகேவா. அதனால தான் நமக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பாருங்க, இப்போ ஒர்க் ஆகுது ஓகேவா. டிக் மார்க் ஓகே. டாக்கில் கரெக்டாக ஒர்க் ஆகுது. கம்ப்ளீட்டட் நாட் கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட் ஆகலை ஓகேவா. டாக்கில் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இருக்கிறது எடிட் அப்புறம் டிலீட் ஓகேவா. இது ரெண்டுத்தையும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எடிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா எடிட் ஐக்கான் கிட்ட வந்துடலாம். எடிட் ஐக்கானில் நம்ம ஆன் கிளிக் ஓகேவா. ஆன் கிளிக் இங்கேருந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஃபங்க்ஷன் நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஹேண்டல் ஓகேவா எடிட் ஓகேவா. ஹேண்டல் எடிட் இங்கேருந்து நாம் ஐட்டம் டாட் அண்டர்ஸ்கோர் ஐட்டம் டாட் அண்டர்ஸ்கோர் ஐடி அதுக்கப்புறம் ஐட்டம் டாட் டு டூ ஓகேவா. இது ரெண்டுத்தையும் நம்ம பாஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஹேண்டல் எடிட் இருக்கிறதுல நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு ரிட்டர்னுக்கு மேலே வந்துடுறேன் ஓகேவா. இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன் ஓகேவா. ஈக்குவல்ஸ் டு அசிங்க் இங்கே ஐடி அப்புறம் டு டூ பாஸ் பண்ணுறோம் ஓகேவா. இந்த ஃபங்க்ஷனுடைய லாஜிக் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன் ஓகேவா. கான்ஸ்ட் வேரியபிள் நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எடிட் ஐடி ஓகேவா. எடிட் ஐடி அதுக்கப்புறம் செட் எடிட் ஐடி இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் ஓகேவா. யூஸ் ஸ்டேட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா டிஃபால்ட் நான் நல் கொடுத்துறேன் ஓகேவா. இப்போ வாங்க இப்போ ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த ஹேண்டல் எடிட்டில் எடிட் பண்ணலாம் ஓகேவா. இது வந்து நான் செட் எடிட் ஐடியில் நான் ஐடியை செட் பண்ணிடுறேன். ஐடி அதுக்கப்புறம் செட் இன்புட்டில் நம்ம இந்த டு டூவை செட் பண்ணிடலாம் ஓகேவா. டு டூ ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இங்கே ஹேண்டல் சப்மிட் இருக்கிறதுல இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ட்ரை செக்ஷனில் இஃப் எடிட் ஐடி இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு நல் அதுக்கப்புறம் நாட் ஈக்குவல்ஸ்டாக இருந்தாக்கா எடிட் பண்ணு, இல்லைனாக்கா இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்ல போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த எல்ஸ் ப்ராக்கெட்டில் போட்டுறேன். எல்ஸ் அதுக்கப்புறம் நான் இங்கே லோட் ஆல் டு டூ ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன் ஓகேவா. ஓகேவா எல் செக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ இஃப் செக்ஷன் தான் இருக்குது. அங்கே கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு அவேட் ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு நம்ம ஏபிஐ இன்னும் க்ரியேட் பண்ணல. வாங்க ஏபிஐ க்ரியேட் பண்ணலாம். ஹேண்டல் ஏபிஐக்கு வந்துட்டு அப்டேட் டு டூக்கு ஏபிஐ க்ரியேட் பண்ணலாம்.
export const update to do is equal to async id அதுக்கப்புறம் input ஓகேவா சாரி input ஓகேவா அதுக்கப்புறம் வர ஃபங்க்ஷன் try catch செக்ஷன்ல return error try செக்ஷன்ல const response equals to await axios dot put present our flower bucket base url அதுக்கப்புறம் update அதுக்கப்புறம் id அதுக்கப்புறம் input இங்க வந்து return response dot data வாங்க இந்த API கால் பண்ணிடலாம் இங்க இருந்து update to do ஓகேவா இங்க இருந்து நான் edit id பாஸ் பண்றேன் edit id அதுக்கப்புறம் input ஓகேவா input அதுக்கப்புறம் இங்க set editor திருப்பி நான் நல்லுக்கு டிஃபைன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் set input அதுவும் எம்டியா தான் இருக்கும் to do ஓகேவா அதுக்கப்புறம் console log response ஓகேவா நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு வேலை தாங்க இருக்குது ஓகேவா இங்கே ஆட் பட்டன் இருக்குதுல்ல கண்டிஷன் தகுந்த மாதிரி இது மாறணும் அதுக்கு ஃப்ளார் பக்கெட் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் எடிட் ஐடி ஓகேவா எடிட் ஐடி ஈக்குவல்ஸ் டு நல்லா இருந்துச்சுனாக்கா எனக்கு ஆடுன்னு டிஸ்பிளே பண்ணு இல்லைனாக்கா எடிட்டுன்னு டிஸ்பிளே பண்ணு ஓகேவா வாங்க இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ரிஃப்ரெஷ் பாருங்கள் இப்போ இங்கே ரிஃப்ரெஷ் இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் இங்கே இருக்கிற டேட்டா இந்த இன்புட் ஃபீல்டில் வந்துச்சு ஓகேவா ஆடுன்னு இருந்தது எடிட்டுன்னு மாறிடுச்சு ஓகே பாருங்கள் இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே வந்து அப்டேட்டட்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா அப்டேட்டட்னு கொடுத்துட்டு இங்கே எடிட் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் ஃபோட்டோ லடாக் அப்டேட்டட் ஓகேவா அப்டேட்டும் ஆகுது ஓகேவா இங்கே இந்த ஃபீல்டு எம்டியாகவும் ஆகிடுச்சு இங்கே எடிட் இருந்தது ஆடாகவும் மாறிடுச்சு ஓகேவா எடிட் ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது இன்னும் கடைசியாக நம்ம பண்ண மிச்சம் இருக்கிறது ஒன்று தான் அது delete ஃபங்க்ஷன் வாங்க அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இங்கே எடிட் ஐக்கான் இருக்கிறதுல அங்கே வந்து ஆன் கிளிக் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து handle delete id item dot underscore id ஓகேவா handle delete ஓகேவா handle delete அப்படியே காப்பி பண்ணிட்டு எடுத்து வந்துட்டு ரிட்டர்னுக்கு மேலே கொடுத்துக்கலாம் ஓகேவா const handle delete async id நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம் try catch ஓகேவா கேட்ச் செக்ஷனில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா console log payload to delete to do ஓகேவா இப்போ ட்ரை செக்ஷனில் await இன்னும் ஏபிஐ கால் இன்னும் நம்ம டிஃபைன் பண்ணல வாங்க அதையும் டிஃபைன் பண்ணிட்டு வந்தலாம் ஹேண்டில் ஏபிஐக்கு வந்துக்கிறேன் இங்கே வந்து நான் delete to doக்கு ஏபிஐ கிரியேட் பண்ணுறேன் export delete to do equals to async id நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் arrow function அதுக்கப்புறம் try catch return error try செக்ஷனில் const response equals to await axios dot delete நம்ம இங்கே ஐடி பாஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் return response dot data ஓகேவா delete to do ஓகேவா delete to doக்கு ஏபிஐ கிரியேட் பண்ணியாச்சு நம்ம இங்கே இருந்து அதை கால் பண்ணிடலாம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா delete to do ஓகேவா சர்வீசஸ் ஃபோல்டர்லேருந்து வருது அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்து ஐடியை பாஸ் பண்ணிடலாம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் load all to do's ஓகேவா
ஃபங்க்ஷன் கால் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கோடிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ரிஃப்ரெஷ். இங்கேருந்து இந்த டு டூவை டிலீட் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ். ஓகே, இங்கேருந்து நம்ம ரீஃப்ரெஷ் டிலீட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேருந்து இதை டிலீட் பண்ணிடலாம். டிலீட். எங்கே டிலீட் ஆகல? ரிஃப்ரெஷ். கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். F12 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஏபிஐ கால் போகுதா இல்லையா நமக்கு இங்கே தெரியும். அதனால தான் நெட்வொர்க் ஓப்பன் பண்ணேன். இங்கே வந்து இதை டிலீட் கிளிக் பண்ணுறேன். ஏபிஐ கால் போகுது. ஒரு எரர் வருது. ஏன் எரர் வருது? என்ன எரர்? லோக்கல் ஹோஸ்ட். ஓகேங்க, நம்ம இங்கே டிலீட் கொடுக்கல. இங்கே வந்து நம்ம பேஸ் யூஆர்எல், அதுக்கப்புறம் டிலீட், அதுக்கப்புறம் அந்த ஐடி பாஸ் பண்ணணும். ஓகேவா? டைரெக்டாக ஐடி பாஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ ஒர்க் ஆகும். வாங்க செக் பண்ணி ரிஃப்ரெஷ். வாங்க இப்போ இதை டிலீட் பண்ணலாம். டிலீட். ஓகே பாருங்கள், டிலீட் ஆகிடுச்சு. இங்கே இருந்தும் இல்லை, டேட்டாபேஸில் இருந்தும் டிலீட் ஆகிருக்கும். ஓகேவா? இங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணனாக்கா ரிஃப்ரெஷ். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு டேட்டா தான் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 டேட்டா இருந்துச்சு. வாங்க இந்த டேட்டாவும் டிலீட் பண்ணிடலாம். இந்த டூவும் டாஸ்க் டிலீட். நோ டாஸ்க் அவைலபிள். ஓகேவா? இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ். இங்கே பாருங்கள் 0. ஓகேவா? ஒரு டேட்டா கூட MongoDB டேட்டாபேஸில் இல்லை. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த யூஎலுக்கு கிளாஸ் நேம் கொடுக்க போகிறோம். கிளாஸ் நேம் மேக்ஸ் ரைட். ஏடி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஓவர்ஃப்ளோ ஒய் ஆட்டோ கொடுத்துக்கிறோம். ஓகேவா? வாங்க ரீட் புக்ஸ் ஆட் ஆகிடுச்சு. ரீட் புக்ஸ் ஆட். ரீட் புக்ஸ் ரீட் புக்ஸ் ரீட் புக்ஸ் ரீட் புக்ஸ் ரீட் புக்ஸ். ஓகே பாருங்கள், ஒரு அளவுக்கு மேலே டேட்டா என்ட்ரி ஆகிடுச்சுனாக்கா இங்கே நமக்கு ஸ்க்ரோல் பார் வந்துடுங்க. இதை காட்டுறதுக்கு தான் இவ்வளோ டேட்டா நான் என்ட்ரி பண்ண பாருங்கள். ஓகே பாருங்கள், இது வித்து இவ்வளோ தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு மேலே ஜாஸ்தியாவது இங்கே நமக்கு ஸ்க்ரோல் பார் வந்துடும். ஓகேவா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் இருக்குல்ல, இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் கீழே வந்துடலாம். டிவ், அந்த டிவுக்குள்ள இன்னொரு டிவ், அங்கே பி கொடுத்துக்கிறேன். பேராகிராஃப் டேக், அங்கே டோட்டல் டாஸ்க்ஸ், பேராகிராஃப் டுடூஸ் டாட் லென்த். ஓகேவா? இப்போ இந்த டிவ்வை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். டோட்டல் டாஸ்க்கு பதிலாக இங்கே கம்ப்ளீட்டட் டாஸ்க்னு கொடுத்துருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே டுடூ டாட் ஃபில்டர் கொடுத்துக்கிறேன். ஃபில்டர் டுடூ. ஓகேவா? ஐட்டம் டாட் டன். ஓகேவா? ஒரு ஐட்டம் இல்லை, இங்கே டுடூ வந்தோம். டுடூ டாட் டன். அதுக்கப்புறம் இங்கே லென்த், எல்இ லென்த். ஓகேவா? அதான் இப்போ இந்த டிவை திருப்பி காப்பி பண்ணிடலாம். இங்கே கம்ப்ளீட்டட் இல்லை, ரிமைனிங் டாஸ்க் இங்கே நாட் கொடுத்துடலாம். ஓகேவா? அவ்வளோதான். அவங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் டாஸ்க் 5, கம்ப்ளீட்டட் 0, ரிமைனிங் டாஸ்க் 0. ஓகே, இது கொஞ்சம் டிசைன் பண்ணிடலாங்க. இப்போ இங்கே மேலே இருக்கிற இந்த டிசைனுக்கு, இந்த டிவுக்கு நான் கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஃப்ளெக்ஸ் justify between item center, text center, rounded, medium, shadow, small, border. ஓகேவா? செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஓகே, அதுக்கப்புறம் மேக்ஸ் வித் லார்ஜ், MX ஆட்டோ பேடிங் 5. ஓகேவா?
வாங்க இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, சூப்பராக இருக்குது. டோட்டல் டாஸ்க் 9, கம்ப்ளீட்டட் டாஸ்க் 0. இங்கே வந்து செக் பண்ணனாக்கா பாருங்க, கம்ப்ளீட்டட் டாஸ்க் 1, கம்ப்ளீட்டட் டாஸ்க் 2, ரிமைனிங் டாஸ்க் 7. ஓகேவா, டோட்டல் டாஸ்க் 9. ஓகேவா, இங்கே இருந்தால் டிலீட் பண்ணனாக்கா டோட்டல் டாஸ்க் 8, கம்ப்ளீட்டட் 2, ரிமைனிங் 6. ஓகேவா, இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா, அவ்வளோதாங்க. ஓகேங்க, நம்ம டுடே ஆப்பை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த டுடே ஆப்பை ஏஐ யூஸ் பண்ணி பில்டு பண்ண போகிறோம். அதாவது நம்மளுடைய கோடிங் எல்லாமே ஏஐ தான் பண்ண போகுது. நம்ம ஏஐக்கு எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா ChatGPT தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை பார்க்கணுன்னாக்கா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாக்கா மறக்காமல் லைக் போடுறங்க நண்பா. பாதிலேயே விட்டுட்டு போனவங்ககிட்டயே போயிட்டு லைக் போடுங்கன்னு கேட்க முடியும்? கடைசி வரைக்கும் பார்த்து உங்ககிட்ட தான் நான் லைக் கேட்க முடியும். லைக் போட்டு போயிடுங்க நண்பா. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.